நண்பர்களுக்கு வணக்கம். கேக்குதா? கேக்குது. இன்னைக்கு அந்த விஜி மெசேஜ் எல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் தான் 2000வது பாட்டை இன்னைக்கு தொடரும் அப்படின்னு நான் பார்த்தேன். நானே லிங்க் போடும்போதுதான் எனக்கு 2001 முடியும் போது ஆக 2000 வந்துருச்சு அப்படின்னு நினைச்சேன். பரவாயில்லையே. பாதி கணக்கு தாண்டிட்டோம். ஆமா. நண்பர்களுடைய விடாத ஆர்வம் தான் அதற்கெல்லாம் காரணம். ஒரு விளையாட்டு போல ஆரம்பிச்சது. சும்மா ஒரு நாச்சியார்ல இருந்து ஆரம்பிச்சது. இப்ப இந்த சனி ஞாயிறு ஸ்ரீலிபுத்தூர் தான் போயிருந்தேன். எங்க நண்பர்களோட ஒரு சின்ன கொள்கை. ஆமா, நாச்சியாரை போய் பார்த்துட்டு தான் வந்தோம். இருந்து உள்ள நாச்சியார் கிளி எல்லாம் சாத்திட்டு காளி பிரசாத்துக்கு குடும்பத்தோட ஒரு வேண்டுதல் இருந்தது. அங்க வந்து கருடன் வந்து புஷ்பாங்கி பூச்சட்டை போடுவாரு மதில் மேல. அதான் அதை அவங்க வேண்டுதல் அதையும் செய்துட்டு அப்புறம் உள்ள புஷ்பாங்கி தேவையா இல்ல அது புஷ்பாங்கி போட்டு ஒரு வேண்டுதல் அது வேண்டுதலா செய்வாங்க. இது மாதிரி இதெல்லாம் சரியாகட்டும், இந்த மாதிரி பிரச்சனை சரியாகட்டும், ஒரு புஷ்பாங்கி சாத்துறேன் அப்படின்னு அந்த சேவை அதை செஞ்சுட்டு அப்புறம் உள்ள ஆண்டாளுக்கு கிளி கொடுத்து வாங்கி அதெல்லாம் பார்த்துட்டு வந்தோம். எல்லா இடம் பார்த்துட்டு ரொம்ப நல்ல எக்ஸ்பீரியன்ஸா இருந்தது. அப்ப அங்க அவள்கிட்ட அதான் வேண்டிட்டேன், நீ ஆரம்பிச்சு வச்சது தொடர்ந்து போகுது, இதே மாதிரி போய் நல்ல விதமா அதை நிறைவுபடுத்தி வச்சிடணும். கையில எடுக்கும் போது நான் உன்னை நம்பிதான் எடுத்தேன், இப்பவும் உன்னை நம்பிதான் போயிட்டு இருக்கு, அப்படியே முடிச்சு வச்சிருன்னு தான் அவள்கிட்ட வேண்டிக்கிட்டேன். திடீர்னு இந்த வாரம் வந்து பார்க்கும்போது நம்ம 2000வது பாட்டுக்கு வந்துட்டோம். நண்பர்கள் எல்லாருடைய ஆர்வத்திற்கும் மிக்க நன்றி. சொல்றது உங்களுக்கு பெரிய விஷயம். யாரும் அக்கறையா சொல்ல மாட்டாங்க. இருக்கு. நானே லாஸ்ட் 4-5 கிளாஸ்க்கு சரியா வரல, லீவ் போட்டேன். இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்ல. ஆனா தொடர்ந்து வந்து எங்களுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. ஒரு வார்த்தைக்கும் இது வரைக்கும் நீங்க ஒரு வார்த்தையும் மிஸ் பண்ணது இல்லைன்றது, நாங்க கொஞ்சம் தொய்வடைஞ்சாலும் நீங்க அப்படிதான் போயிட்டு இருக்கீங்கன்றதே பெரிய விஷயம். அதுக்கு நாங்க தான் நன்றி கடன் பட்டோம். அது வந்து ஆழ்வார்களுடைய அருள், ஆசிரியருடைய அருள், அது அது அதனால அது நடக்குது. நண்பர்கள் வந்து இதில் நீங்க அடைஞ்ச எக்ஸ்பீரியன்ஸ எழுத்துல கொண்டு வாங்க. ஏன்னா இது எதுக்காக கேட்கிறேன்னா, இப்போ ஸ்ரீலிபுத்தூர் போயிருந்தப்போ இவ்வளவு நாள் நம்ம கூட இருக்கிற நிறைய நண்பர்களுக்கே நாம பிரபந்தம் சொல்லிட்டு இருக்கோங்கிறது தெரியல. திடீர்னு சிறில் அலெக்ஸ் அதிர்ச்சி ஆயிட்டாரு, என்ன பிரபந்தம் சொல்றீங்க எனக்கு தெரியலையே அப்படின்னு அவரு கேட்கிறாரு. ஏன் நீங்க தான் நீங்க பைபிள் சொல்றதெல்லாம் எங்களுக்கு தெரியுது, நாங்க பிரபந்தம் சொல்றது எப்படி அவங்களுக்கு தெரியாம போகுது அப்படின்னு நான் சும்மா கிண்டலுக்கு கேட்டுட்டு இருந்தேன். ஆனா அவருக்கு நிஜமாவே தெரியல. அவர் ரொம்ப ஆர்வமா வரக்கூடிய ஆளு, செய்யக்கூடிய ஆள் தான். வகுப்பு எடுக்கிறது தெரியும்னு நினைக்கிறாங்க. ஆனா இங்க தனியா பேசுறது தெரியல நிறைய பேருக்கு. அப்படித்தானே ஜோஜா? ஆமா ஆமா, இந்த மாதிரி ஒண்ணு தொடர்ந்து நடக்குது அப்படிங்கிற ஐடியாவே அவங்களுக்கு இல்ல. அதனால 2 கடிதங்கள் எதையாவது ஒண்ணு எழுதி போடணும் அப்படின்னு நான் அப்ப யோசிச்சு வச்சுக்கிட்டேன். அப்புறமா சொல்லுவோம் நண்பர்கள்ட்ட அப்படின்னு. ஏன்னா இது நமக்கு பிரயோஜனமா இருக்கு, எனக்கு பிரயோஜனமா இருக்குங்கிறதுல இதுல நான் அதை யோசிக்கல. இது வந்து நிறைய பேருக்கு அந்த வாய்ப்பு தேடுறவங்களுக்கு தகவல் தெரிய மாட்டேங்குது. இப்படி ஒண்ணு இருக்கு, ஆமா இப்படி ஒண்ணு நடக்குது, இப்படி ஒண்ணு பண்ணுதுங்கிறது நிறைய பேருக்கு தெரியல. இவருக்கு நம்ம அந்தியூர் மணிக்கே 3-4 கிளாஸ் கழிச்சுதான் இது ரெகுலரா போயிட்டு இருக்குன்னு தெரியும். இதுல இருந்து ஆரம்பிச்சு போனீங்களா? நிறையோ நாங்க முதல்ல இருந்து நடத்திட்டு இருக்கோம். ஏன் இந்த வெள்ளிமலை வகுப்பு தான் இடையில வந்தது, அதுக்கு முன்னாடியில இருந்து பிரபஞ்ச வகுப்புகள் போயிட்டு இருக்கு. ஒரு லெட்டர் எழுதிருந்தேன், அது குரு பூர்ணிமா அன்னைக்கே வந்துச்சு. ஆமா, அது வந்தது. என்ன நடக்கும்னா நமக்கு தான் அது ஞாபகம் இருக்கும். ஆமா ஆமா, நிறைய பேருக்கு அது அப்படி தொடர்ந்து இந்த போதில வந்துடும். பட் எனிவே அது வர்றவங்களுக்கு அது வந்து சேரும், அவ்வளவுதான். நம்ம அதனால அதை குறிப்பிட்ட அளவுக்கு மேல நம்ம எஃபர்ட் எடுக்க முடியாது. இருந்தாலும் நண்பர்கள் விடாம வர்றதும், அது மேல இவ்வளவு ஆர்வமா இருக்கிறதும், அந்த உங்க ஆர்வம் தான் எனக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி ஆகுது. இவ்வளவு பேர் ஆர்வமா வரும்போது நம்ம அதை மிஸ் பண்ணக்கூடாதுங்கிற எண்ணம் எனக்கு தோணுது. அது உங்க எல்லாராலையும் இதே அளவு ஆர்வத்தோட நம்ம ஸ்ரீபாஷ்யம் வகுப்புலையும் கலந்துக்கிட்டு நண்பர்கள் அதையும் நிறைவு செஞ்சிடணும். ஏன்னா அது ரொம்ப சீக்கிரம் நிறைவாயிரும், இவ்வளவு இழுக்காது.
அவர் 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 வாயால ஒரு தடவை கேட்கணுங்கிறதுக்காகத்தான். அவர்கிட்ட நீங்க கேட்டதுக்கு பிறகு நம்ம பேசி அதுல நிறைய விளக்கங்கள் எடுத்துக்கலாம். ஆனா முதல் சொல் ஆச்சாரியனுடையதா இருக்கணும். அவர் அவர் வாயால தான் கேட்கணும். அதனாலதான் நான் அவரை அந்த கிளாஸுக்கு அவரை அழைச்சிட்டு வந்தேன். அதனால நண்பர்கள் அதற்கும் கொஞ்சம் பொறுமையோட போய் அந்த வகுப்பையும் அட்டெண்டன்ஸ் போட்டுருங்கன்னு கேட்டுக்கிறேன். இந்த நேரத்துல நன்றி. இன்னைக்கு நீங்க வாசி முடிச்சிட்டீங்க, நான் கேட்கல. இன்னைக்கு வந்து இவர் இந்த திருமங்கை மன்னன் வந்து தமிழ்ல இருக்கக்கூடிய சங்க பாடல்களை வாசித்திருக்கிறார், தமிழ் இலக்கிய வாசிப்பு உள்ளவர் அப்படிங்கிறதுக்கான நிறைய சாத்தியக்கூறுகளை அவர் பாடல்கள்ல காட்டுறாரு. எப்படின்னா, சங்க இலக்கியத்துல வரக்கூடிய வகைப்பாடுகள் எல்லாத்தையுமே நிறைய இதுக்குள்ள பயன்படுத்தி இருக்கிறார். உதாரணமாக தூது விடுவது, அப்புறம் நற்றாய் கூற்று, செவிலித்தாய் கூற்று, தோழி கூற்று, தன்னெஞ்சு கிளத்தல், தன் நெஞ்சோடு கிளத்தல்னு சொல்றது, தன்னெஞ்சுக்கு தானே சொல்லிக்கிறது, நன்னெஞ்சு அறிவாய், இப்படி நிறைய பாடல் இருக்கு இல்லையா. அது மாதிரி நெஞ்சோடு கிளத்தல், அப்புறம் தலைவனை எண்ணி ஏங்கி பிரிதல், அந்த வளை களவாண்டுட்டு போயிட்டான்னு சொல்றது, இத மாதிரி பசலை பூத்திருத்தல், இப்படியாக தமிழ் இலக்கியத்தினுடைய அனைத்து பாடு பொருட்களையும் இதுக்குள்ள அவர் பயன்படுத்துறார். அதுல ஒரு விளையாட்டு, ஒரு கேலி, ஒரு எள்ளல் தன்மையோடு கூடிய ஒரு ஒரு பாணி ஒண்ணு நம்ம தமிழ் இலக்கியத்துல இருக்கு. எள்ளல் தன்மைனா என்ன? வஞ்ச புகழ்ச்சின்னு சொல்ல முடியாது. அதை வஞ்ச புகழ்ச்சிங்கிறது வந்து ஒருத்தர் கேவலமா சொல்லி புகழ்றது. இது வந்து ஒருத்தர் கேலி பண்றது. ஒருத்தர் கேலி பண்றது வந்து வஞ்சம் செய்வது கிடையாது. அவங்கள சும்மா கேலி பண்ணாம, உதாரணமாக முதல் சந்திப்புல எல்லாம் வந்து இப்ப ஜெயமோகனோட நாங்க பேசிட்டு இருக்கிறத இப்ப நண்பர்களா இருக்கிற நிறைய பேர் முதல் சந்திப்புல பார்த்து அதிர்ச்சியாகி, என்னங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க, அவ்வளவு பெரிய எழுத்தாளருங்க அவரு, என்னங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க அப்படின்னு அதிர்ச்சியெல்லாம் ஆயிருக்காங்க. ஐஐடியில இருந்து ஒரு ப்ரொஃபசர் வந்தாரு. அவர் அப்படி ஜெயமோகன் உள்ள நுழையறதுக்கு முன்னாடியே இந்த ஏடுகொண்டல வாடும் சந்நிதிக்கு போற மாதிரி அப்படியே அப்படியே பணிவாயிட்டே வந்தாரு. உள்ள போய் நாங்க 2 நிமிஷம் உட்காரவே மாட்டேன்ட்டாரு. முதல்ல இந்த பரத் விகாஜின்னு பேரு இன்னும் இருக்காரு, உட்காரவே மாட்டேன்ட்டாரு. ஒரு 2 நிமிஷம் கழிச்சு நாங்க பேசுறத பார்த்து அவருக்கு பயங்கர ஷாக்கு. என்ன நீங்க கொஞ்சம் ரெஸ்பெக்டா அவரை பேசலாம் இல்லையா, அப்படி சொல்லியிருந்தாரு. 2 நிமிஷம் கழிச்சு நம்மால வாயை திறந்தாரு. இவர் இன்னும் அதிர்ச்சி ஆயிட்டாரு. என்னங்க இப்படி பேசுறாரு, ஜாலியா பேசிட்டு இருக்கிற இடத்துல ஜாலியா தான் பேசுவாங்க, எழுத்தாளர் எல்லா நேரத்திலும் எழுத்தாளரா இருப்பாங்களா? அப்ப அவரை நாங்க கிண்டல் அடிக்கிறோம். அந்த கிண்டல் அவர் மேல் மரியாதை இல்லாமலோ அவரை ஒரு ஒரு ரொம்ப வஞ்சத்தோடயோ அதை செய்யறது இல்லை. இப்ப நான் அவரை எப்போதும் அவர் மாதிரியே கிண்டல் அடிக்கிறது வழக்கம். ஏதாவது ஒண்ணு சொல்லியாச்சுன்னா, 18ஆம் நூற்றாண்டுல யூரோப்ல இருந்து ஆரம்பிப்பாரு நம்மாளு, ஆரம்பிச்சுதான் அவர் 20ஆம் நூற்றாண்டுக்கு வருவாரு, அதுக்குள்ள நம்ம டீ குடிச்சிட்டு வந்துருவோம், இப்படி அவரை வச்சுக்கிட்டே தான் சொல்லுவேன். இப்ப என்ன சொல்லிட்டு இருக்கேன், இப்ப ஆரம்பிச்சிட்டீங்கல்ல, இப்ப அது இந்திய தத்துவவியல் ஆரம்பிச்சு மேலை தத்துவவியலுக்கு போய் தத்துவம் வழியாக டீ போடுவது எப்படின்னு நேர கடைசியா நித்திய சைதன்ய இது எப்படி டீ போடுவாருங்கிறதுல வந்து அதுக்கப்புறம் தான் நமக்கு டீ வரும், நாம அதுக்குள்ள கடையில போய் குடிச்சிட்டு வந்துருவோம். அவரை வச்சுக்கிட்டே தான் அந்த கிண்டலை பண்ணுவோம். அப்ப இது என்னது, இந்த கிண்டல் என்ன? அது அந்த அந்த சூழ்நிலையில ஒரு ஃபன். அது அவர் மேல உள்ள மரியாதை சற்றும் குறையாமல் செய்யக்கூடிய கேலியும் கிண்டலும். இதெல்லாம் சொல்லுவோம். கடைசியில எல்லாம் என்ன பெரிய பூலோக சொர்க்கம், பார்வதிபுரம் ரோட தவிர வேற பூலோக சொர்க்கம் உண்டா நமக்கு? இதுல ஃபாரின் வரனா போய் என்ன செய்ய, அப்படி கிண்டல் அடிச்சுட்டு தான் இருப்பேன் நான் எப்பவும். ஆமா இல்லையா, பின்ன பார்வதிபுரம் மாதிரி வருமா, பொட்டக்காடு வெயில் அடிக்கும், திருநெல்வேலியை பத்தி பேசினா மட்டும் நமக்கு வருது இல்லை அப்படின்னு அவர் என்னை பதிலுக்கு கலாய்ப்பாரு. இது ஒரு ஃபன், அது ஒரு எப்போதும் பேசக்கூடியது. அந்த மாதிரி பேசக்கூடிய ஃபன் வழியாக கடவுளை அல்லது தலைவனை வந்து அப்படி ஃபன் பண்ணி பாக்குறதுங்கிறது ஒரு முறை. அத வந்து ஒரு இரு பெண்களுடைய விளையாட்டாக வச்சுக்கிறது, அதான் சாழல் அப்படின்னு சொல்றது. நவீன தமிழ் இலக்கியத்துல கண்டராதித்தன் வந்து திருச்சாழல் அப்படின்னு கவிதை தொகுப்பு போட்டிருக்காரு. ஏன்னா சாழல் எப்படி இருக்கும்னா, ஒரு பொண்ணு வந்து கிண்டலா ஒரு விஷயத்த சொல்லுவா, அவளுக்கு எதிர்பார்த்து பாட வேண்டிய பொண்ணு அதையே சிறப்பாக்கி சொல்லுவா. அப்போ நீங்க யோசிச்சு பாருங்க, ஒரு கிண்டலா இருக்கிற விஷயம் முதல் 2 வரியில கிண்டலா கேலியாக இருக்கிறது, அடுத்த 2 வரியில அப்படியே சிறப்பாக மாறிடுது.
அப்ப எவ்வளவு யோசிச்சு எழுதணும் அந்த பாட்டை. பாட்டுக்கு எதிர்பாட்டு, அதுதான் சாழல். அதை அப்படி கையை பிடிச்சுக்கிட்டு பாடுறது, தோளை தட்டி பாடுறது அப்படின்னு உண்டு அந்த காலத்துல. இது ஒரு 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 தர்க்க முறை. இது கரெக்டா சொல்ல போனா இது ஒரு தர்க்க முறை. ஒரு விஷயத்த என்கிட்ட வந்து ஒருத்தர் ரொம்ப மோசம் அப்படின்னு சொன்னா அந்த மோசத்தையே நான் பெஸ்டா ஆக்கி விடுறது அதுல இருக்கிற ஒரு சிறப்பு. நம்ம ஃபன்னுல நிறைய இது வரும். இந்த இது கூட தெரியலையே, உனக்கு கொஞ்சமாவது மூளை இருக்க, மூளை இருக்கிறவன் இந்த கேள்வியை கேட்பானா அப்படின்னு ஏதாவது ஒண்ணு சொன்னாங்கன்னா, ஒரு முட்டாப்பையிலுக்கு கூட அது தெரியும், அதான் உனக்கு தெரிஞ்சிருக்கான்னு பார்த்தேன் அப்படின்னு இவன் பதில் சொல்லுவான் டக்குன்னு. ஒரு முட்டாளு கூட இது தெரியுமே, அதான் உனக்கு தெரிஞ்சிருக்கான்னு பார்த்தேன். இப்ப என்ன ஆயிருது, இவன் சொன்னதை இவன் அப்படி இன்னும் பெட்டராக்கி விட்டான், அவன் மேல திருப்பி விட்டான். இந்த ஃபன், இந்த லாஜிக் வந்து தர்க்க சாஸ்திரத்துல வருது. எதிராளி என்ன சொன்னாரோ அதையே அதை சிறப்பாக்கி சொல்லுவது, அதிலிருந்து மாறாமல் சொல்லுவதுன்னு இருக்கு. சாழல் அப்படி ஒரு விளையாட்டு, அது அந்த காலத்துல ஒரு விளையாட்டா வச்சிருக்காங்க. அந்த விளையாட்டின் வழியாக அந்த அடிப்படையை, அந்த அதனுடைய கட்டமைப்பை வைத்து இவரு இங்க வெண்பா எழுதிடுறாரு. எப்படி எழுதுறாரு, முதல் 2 வரிகள்ல அது ஒரு கேலி, அடுத்த 2 வரிகள்ல அந்த கேலியே சிறப்பாக மாறுகிறது. இப்ப முதல் பாடல் எப்படி ஆரம்பிக்கிறாரு பாருங்க. மான் அமரும் மென்னோக்கி வைதேவி இன் துணையாக கான் அமரும் கல்லதர் போய் காடு உறைந்தான் கான் எடி எடி அப்படின்னு தோழி அப்படி செல்லமா கூப்பிடுறோம்ல நம்ம, எடி அப்படின்னு கூப்பிடுறோம்ல அது. இப்போ திருநெல்வேலி பக்கம் இந்த ஏடிங்கிறது ஏட்டி ஏட்டின்னு வரும், ஏட்டி இங்க வா அப்படிதான் வரும். இப்போ இப்ப நம்ம நண்பர்கள் குடும்பம் எல்லாம் போயிருக்கும் போது இந்த சைவம்.org இந்த சித்தாந்தம், இந்த சைவ சித்தாந்த இது ஒண்ணு இணைய இதழ் ஒண்ணு எழுதிட்டு இருக்காரு இல்லையா, முத்துமாணிக்கம்னு சொல்லிட்டு. முத்துமாணிக்கம் ராஜபாளையத்துல தான் இருக்கிறாப்புல. அவர் வந்திருந்தாரு. நண்பருடைய குழந்தை சின்ன பிள்ளை ஏத்திங்க வா அப்படின்னு கூப்பிட்டோன்னே அந்த அவங்க பேரண்ட்ஸ் வந்து எல்லாருக்கும் அதுல அந்த அந்த அம்மா சொல்றாங்க, இல்ல அவ பேரு வந்து இது ஏட்டி இல்ல, அவ பேர் எனக்கு தெரியுமே, ஏட்டிங்க வா. குழந்தைகளை கூப்பிடுற விதம், பெண் குழந்தைகளை வந்து செல்லமா கூப்பிடும்போது ஏட்டி அப்படின்னு இங்க கூப்பிடுறது, அந்த ஏடிங்கிறதா ஏட்டி அப்படின்னு வருது. அது இன்னும் அங்க புழக்கத்துல இருக்கு. இப்ப 2 நாளைக்கு முன்னாடி இந்த டைலாக கேட்டு வந்திருக்கேன், அவங்களுக்கு புரியல. ஏட்டின்னு நான் சொன்னேன், இல்ல ஏடி அப்படின்னு கூப்பிடுறதா ஏட்டின்னு எங்க கூப்பிடுவாங்க, செல்லமா பிள்ளைகளை, பொம்பளை பிள்ளைகளை கூப்பிடுறது, ரொம்ப உரிமையோட கூப்பிடுறது, வேற ஒன்றும் தப்பா நினைக்காதீங்க அப்படின்னு அதை சொன்னோம். அப்ப இந்த இடத்துல தன் தோழியை அப்படி செல்லமா சொல்றா. என்ன சொல்றா, மான் அமரும், அமரும் என்றால் மானை ஒத்த அப்படின்னு அர்த்தம் அந்த இடத்துல. அதாவது எப்பா அவன் இடத்துல, அவன் இருந்த இடத்துல ஒரு யானையை உட்கார வைக்கலாம்ப்பா, அப்படி இருப்பான், அப்படி பேசுறோம்ல நம்ம. யானையை உட்கார வைக்கலாம்னா யானையை அமர வைக்கலாம், அவன் இருந்த இடத்துல ஒரு சிங்கத்திலேயே உட்கார வைக்கணும், அப்படித்தானே பேசுறோம். அந்த உட்கார வைத்தல்லாம் என்ன, அவன் சிங்கத்தை போன்றவன், அததான் நம்ம அந்த இடத்துல சொல்றோம். அந்த ஐடியா தான் இங்க மான் அமரும் அப்படின்னா, மானை போல இருக்கக்கூடிய, மென் நோக்கி, பார்வையாலேயே மென்மையை தரக்கூடியவள், அதாவது குளிர்ந்த பார்வையுடையவள், மானை போன்ற அழகுடையவள், பார்வையால் நமக்கு ஒரு அன்பான பார்வையுடையவள். அப்படிப்பட்டவள் யாரு, வைதேவி. வைதேகிங்கிறது தான் வைதேவின்னு வருது. வைதேகியாகிய சீதை விதேக தேசத்தினுடைய அரசி, அதனால வைதேகி அப்படின்னு சொல்றது. இன் துணையாக, அவள் வந்து அப்பேற்பட்ட அழகிய, அவ என்ன கிண்டல் அடிக்கிறா அப்படின்னா, பாக்குறதுக்கு மான் மாதிரி அழகா இருப்பாப்பா, கண்ணால பார்த்தா நமக்கு அப்படி மனசு சில்லுன்னு ஆயிரும், அவ்வளவு அருமையான நல்ல பொண்ணு வைதேகி. அவளை இன் துணையாக, இன் துணைனா என்ன அர்த்தம், மனதிற்கு ஏற்ற துணை, எல்லாருக்கும் பிடிச்சு போச்சே. அம்மா அப்பாவுக்கு ஆஹா நம்ம பொண்ணு நல்ல இடத்துல போய் வாக்கப்பட்டிருக்கான்னு ஜனகரும் அவர் மனைவியரும் மகிழ்கிறார்கள். நம்ம பையனுக்கு ரொம்ப அருமையான பொண்ணு கிடைச்சிருக்கான்னு இந்த பக்கம் தசரதனும் அவரது மனைவியரும் மகிழ்கிறார்கள். 2 பக்கம் மிதிலையின் மக்களும் அயோத்தியின் மக்களும் மகிழ்கிறார்கள். ஆகா நம்ம இளவரசிக்கு நல்ல பையன் கிடைச்சிட்டான், நம்ம இளவரசனுக்கு நல்ல பொண்ணு கிடைச்சிட்டான், எல்லோரும் மகிழும்படியான துணையாக அவள் விளங்குகிறாள், இன் துணை. அப்படி ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்தோம் அவங்களுக்கு. இந்த ஆள் என்ன செஞ்சான்,
கான் அமரும், கான் என்றால் காடு, அமரும் என்றால் அடர்ந்து இருக்கும். அமரும் என்றால் அப்படியே ஒரு என்ன சொல்றது, ஒரே கலாட்டாவா இருக்கு காடு, அப்படி கண்ணா அப்படின்னா இறஞ்சி கிடக்குன்னு அர்த்தம். இந்த முன்னாடி அவன் ஆள் ரொம்ப அமெரிக்கையா பேசுவான்ப்பா அப்படி சொல்லுவாங்க. இன்னைக்கு அந்த சொல்லு இல்ல, பயன்பாட்டு இல்ல, அமெரிக்கை அப்படின்னு. நீங்க தி ஜானகிராமன் வாசிச்சா கூட அந்த வார்த்தை அங்கங்க வரும். கூப்பாரா, தி ஜானகிராமன், இந்த 1960கள் 70கள் வரைக்கும் அமெரிக்கையானங்கிற வார்த்தை ரொம்ப பிரபலம். பேச்சு அமெரிக்கையா இருக்கும்பா, ஆனா ஒண்ணும் கதைக்கு ஆகாது அப்படி சொல்லுவான். அமெரிக்கை என்றால் ரொம்ப ஆரவாரமாக, ரொம்ப அப்படி எல்லாம் இது மாதிரி அப்படி எல்லாமே முடிச்சிடலாம். இப்ப என்ன உங்களுக்கு பாகிஸ்தானோட சண்டையை நிறுத்தணுமா சொல்லுங்க, அந்த இப்ப முடிச்சு பேசிடுவோம். நம்ம மோடி ஃப்ரெண்டு, நமக்கும் ஃப்ரெண்டு தான், சொன்னா என்னன்னு கேட்பாரு. இந்த ரேஞ்சுக்கு ஒருத்தன் பேசுறான்னு வைங்க, தஞ்சாவூர் திண்ணில உட்காந்து, நமக்கு எப்படி இருக்கும்? ஏய் என்னடா, அவன் கவலையே பட மாட்டான். நீங்க சொல்லுங்க, நீங்க நிறுத்தணும்னா இப்ப சொல்லுங்க, பேசுவோம். உங்க உங்க போனை கொடுங்க, நான் சொல்ற நம்பருக்கு போடுங்க, பேசுவோம். என்ன இருக்கு இதுல? நம்ம சொன்னா கேட்பாரு. டிமானிட்டைசேஷன், நான் தான் அந்த திருச்சியில இருக்கும்போது சொன்னதுதான் அந்த ஐடியா. இப்படி பேசுற ஆட்களை பார்த்து நீங்க அதிர்ச்சி ஆயிடக்கூடாது. அதெல்லாம் அமெரிக்கையான பேச்சு. ஆக்சுவலி அமெரிக்கான பேச்சுன்னா ரொம்ப இடத்திற்கு தகுந்த மாதிரி பொருத்தமா பேசுறது தான். ஆனா பயன்பாட்டுல அமெரிக்கையா பேசுறதுன்னா கொஞ்சம் ஓவரா பேசுறதுங்கிற அர்த்தத்துல வரும். அதுதான் அமருங்கிற வார்த்தையில இருந்து வருது. அவன் ஆளே ஒரே அமர்த்தலான ஆளியா, செம அமர்த்தலா பேசுவான். அந்த அமர்த்தல்ங்கிறது தான் இப்படி அமெரிக்கைன்னு ஆயிடுச்சு. அமரும் என்றால் இந்த இடத்துல வரக்கூடிய அமரும்க்கு பொருள் அப்படியே கண்ணா பின்னான்னு ஓவரா வளர்ந்து கிடக்கிறது தான் கான் அமரும். காடு கண்ணா பின்னான்னு வளர்ந்துருக்கு, அப்படி அவ்வளவு அடர்ந்து இருக்கு. அதுல கல்லும் முள்ளும் கிடக்கிற பாதை, அதர் என்றால் பாதை, கல் அதர். அதுல கல்லும் முள்ளும் கிடக்கிற பாதையில கூட்டிட்டு போய் காடு உறைந்தான். காட்டுல போய் குடியிருந்தாயா. உனக்கு எப்பேற்பட்ட பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்தோம்? மான் போல அழகியவ, ஆள் அழகா இருக்காளே, குணம் குறைவா இருக்குமோ நினைச்சீங்கன்னா, அவ கண்ணை பார்த்தாலே நமக்கு வயிறு மனசு நிறைஞ்சிரும். அவ நம்மளை திரும்பி ஒரு பார்வை பார்த்தா நமக்கு மனசு நிறைஞ்சிரும். மென் நோக்கி அவ்வளவு குணமுள்ள பிள்ளை, எல்லாருக்கும் அவளை பிடிச்சு போச்சு. இன் துணை யாரு? வைதேகி. அந்த பிள்ளைய கல்யாணம் பண்ணி கொடுத்தா இப்படி ஒரு திக்கு திசை தெரியாத அடர்ந்த காட்டுக்குள்ள கல்லு முள்ளு இருக்கிற பாதைக்குள்ள கூட்டு போய் குடி வச்சிருக்கான் இவன். கான் ஏடி அப்படி கிண்டல். எப்படி பொண்ணை, எங்க பொண்ணை கொடுத்தோம், கொண்டு போய் காட்டுல வச்சு குடியிருக்கான் பாரு ஆளு அப்படின்னு அவ கிண்டல் பண்றான். இவ பதில் சொல்றான், காணமரும் கல்லதர் போய் காடு உறைந்த பொன் அடிக்கல். ஆமாயா, கல்லு முள்ளு இருக்கிற பாதையில போன கால் தான், அங்க காட்டுல போய் குடியிருந்த கால் தான். ஆனா தங்கம் போன்ற திருவடி அது, பொன் அடிக்கல். அந்த திருவடி எப்படிப்பட்ட திருவடி? வானவர்தம் சென்னி மலர் கண்டாய் சாழலே. சாழலேனா உனக்கு நான் பதில் சொல்றேன் பாரு, வா சவால் அப்படிங்கிற மாதிரி சாழலே. அந்த அவன் கூட்டு போனான், காட்டுல வரைஞ்சான்னு சொல்றியே, காட்டுக்கு கூட்டு போனான், கல்லு முள்ளுல போனான்னு சொல்றாயே, அவனுடைய அந்த திருப்பாதங்களைத்தான் தேவர்கள் தம் தலையில் மலர் போல் சூடிக்கொண்டிருக்கிறார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவன் திருவடியை தனது திருவடிக்கு கீழ் தனது தலையை வைத்திருக்கிறார்கள். யாராவது பூவை எடுத்து தோல்ல போட்டு போவோமா? யாராவது பூவை எடுத்து இடுப்புல சுத்திப்போமா? பூவை எங்க வைப்போம்? உச்சி தலையில வைப்போம். தலைக்கு மேல பூ இருக்கணும், அது பூவுக்குரிய சிறப்பு. அப்படி சென்னி, சென்னினா தலை, சென்னி சூடுவாருங்கிற, சென்னி மலர், சென்னி தலையில வச்சிருக்கிற பூ மாதிரி அவன் இந்த திருவடிகளைத்தான் தேவர்கள் எல்லாம் தலையில் வைத்திருக்கிறார்கள். வானவர் நித்தியசூரிகள் தலையில் வைத்திருக்கிறார்கள். அப்பேற்பட்ட திருப்பாதம் அது. அது காட்டுல போச்சு, மேட்டுல போச்சு, கல்லு பாதையில போச்சு நீ சொல்றியே, அந்த திருவடிகள் தான் நித்தியசூரிகளும் தேவர்களும் தமது தலையில் மலர்வோல் சூடி கொண்டிருக்கக்கூடிய சிறப்பு வாய்ந்த திருவடிகள் அப்படின்னு அவ பதில் சொல்றான். இவ பழையபடி, தந்தை தலை கழல தோன்றி போய் ஆய்ப்பாடி நந்தன்குல மதலையாய் வளர்ந்தான்கான் ஏடி. இவன் நக்கல். ஏமா, கிருஷ்ணாவதாரம் சரி, ராமாவதாரத்தை இப்படி சொல்லிட்டேன், கிருஷ்ணாவதாரத்துக்கு வா. எதுக்கு பிறந்தான் இவன்? இந்த வசுதேவருக்கு என்ன இது சொல்லி இருக்கிறது? அசரீரி என்ன சொல்லிச்சு? இவனுக்கு பிறக்கிற என்ன 8வது குழந்தையா? 8வது குழந்தையாக பிறப்பவன் தான்
உன்னை அழிப்பான்னு கம்சனுக்கு சொல்லிச்சு. அவன் தான் வசுதேவரை சிறையிலிருந்து விடுவிக்கவும் போகிறான். ஆனா என்ன நடந்துச்சு? அந்த குழந்தை இரவோடு இரவாக நந்தகோபனுடைய வீட்டுக்கு மாற்றப்பட்டது. அதை இவ கிண்டல் அடிக்கிறான். பிரமாதமா சொன்னியப்பா, அந்த குழந்தை பிறந்து அவங்க அப்பாவை ஜெயில இருந்து விடுதலை பண்ணிரும் அப்படின்னு சொன்னீங்க. ஆனா இந்த பைய ஆயர்பாடியில வந்து உட்காந்து நந்தன் வீட்டுல மதலையாய்னா செல்ல குழந்தை, இவன் அவங்க அப்பாவுக்கு ஜெயில விடுவிப்பான்னு சொன்னா இந்த பையன் எங்க வந்து உட்காந்துருக்கான்? ஆயர்பாடியில வந்து ஆடி பாடி செல்லம் கொஞ்சிக்கிட்டு கிடக்குறான். பாத்துக்க உன் ஆளு லட்சணத்தை. தந்தை தலை கழல தோன்றி, தலை என்றால் கால்ல விலங்கு, தலை கழல தந்தையினுடைய கைகால்களில் இருக்கும் விலங்குகள் அற்று போகும்படியாக அதற்கு தோன்றி, அதற்கு தானே தோன்றின அவதாரமே, அதுக்கு தானே. ஆனா என்ன செஞ்ச? ஆய்ப்பாடி போய் நந்தன்குல மதலையாய் வளர்ந்தான் கான். ஆனா அதை செய்யாம ஆயப்பாடியில போய் அவனுக்கு செல்ல பிள்ளையா தெரிஞ்சுக்கிட்டு இருக்கான். என்ன லட்சணம் பாரு ஆளு. இவ பதில் சொல்றா, நந்தன்குல மதலையாய் வளர்ந்தான் நான்முகர்க்கு தந்தைகான் எந்தை பெருமான் கான் சாழலே. யாழ என்ன நினைச்ச நீ? அவன் என்னவோ நந்தகோபன்ட்ட வந்து விளையாடுறான்னு சொன்னா என்ன, அவன் பிறந்தான்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியா? அவன் இங்க பிறந்த பிள்ளை சாதாரணமா பிறந்த மானுட குழந்தைன்னு நினைச்சியா? எல்லாரையும் படைச்ச பிரம்மனுக்கே அப்ப எங்காளு. நான்முகனுக்கு தந்தை கான் எந்தை பெருமான் கான் சாழலே. நீ அப்படி பார்க்கணும் அவனை. அவன் யாரு அவனுக்கு தெரியாதா? என்னமோ அவன் பிறந்தான், பிறந்த உடனே கம்சனுக்கு பயந்து இங்க ஓடையான்ட்டான் நீ நினைச்சுக்கிட்டு இருக்க. அதெல்லாம் கிடையாது. அவன் யாரு? எல்லாரையும் பிறப்பித்த பிரம்மனுக்கே தகப்பனவன், பிரம்மனையே பிறப்பித்தவன் அவன். நான்முகர்க்கு தந்தை. அவனுக்கு தெரியாதா? எங்கால அப்பேற்பட்ட ஆளு. எல்லாரையும் படைச்ச படைப்பு கடவுளையே படைத்தவன் என்னுடைய தலைவன் பாத்துக்க அப்படின்னு இப்ப பதில் சொல்றான். ஆழ்கடல் சூழ் வையகத்தார் ஏச போய் ஆய்ப்பாடி தாழ்குழலார் வைத்த தயிருண்டான்கான் ஏடி. வழக்கமா நம்மால வாங்கி கட்டிக்கிற இடங்கள் இதெல்லாம். சரி, என்ன செஞ்சான்? என்னவோ பெருசா அவங்கள பிரம்மனையே படைச்சான்னு பேசுறியே, இங்க வந்து என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தான்? ரொம்ப பொறுப்பா ஏதாவது செஞ்சானா? ஒன்னும் செய்யலையே. இந்த கடல் சூழ்ந்த உலகத்தில் இருப்பவர்கள் எல்லாம் ஏசும்படியாக, அதான் ஏச, எல்லாரும் ஏசுறாங்க. எல்லாரும் கடவுளை துதித்து வணங்கி பாடுவாங்க. ஆளு என்னமோ பெரிய பிரம்மனையே படைச்சாங்கிறிய, ஆனா எல்லார்ட்டும் ஏச்சில்ல வாங்கினா இவன். ஆழ்கடல் சூழ் வையகத்தார் ஏச, எல்லாரும் ஏசும்படியாக என்ன செய்தான்? போய் ஆய்ப்பாடி தாழ்குழலாளர் வைத்த தயிர் உண்டான்கான். தயிரை திருடி தின்னான். யார் வச்சிருக்கிறது? ஆயர்பாடியில் இருக்கிற பெண்கள். தாழ் குழலார், தாழ்ன தாழை மலர், தாழை மலர் சூடிய கூந்தலை உடையவர்கள், அதான் தாழ் குழலாள். அப்படி ஒரு பொருள். இன்னொரு பொருள் என்ன? தரையை வந்து தொடும் அளவிற்கு தாழ்ந்த கூந்தல், அடர்ந்த நீண்ட கூந்தல் உடையவர்கள். ரெண்டு பொருள் எடுக்கலாம். தாழ் குழலார், தாழம்பூ சூடிய வாசனையான குழலை உடையவர்கள். யாரு? ஆயர்குல பெண்டிர். இன்னொன்னு தரையை தொடும் அளவிற்கு தாழ்ந்த கூந்தல் உடையவர்கள், நிறைய முடி உள்ளவர்கள். அப்படியும் பொருள் எடுக்கலாம். அப்படிப்பட்ட பெண்கள் வீட்டுல வச்சிருந்த தயிரை போய் களவாண்டு தின்னான். ஊர்ல இருக்கிறவங்க கூட இல்லையா, உலகம் முழுவதும் ஏசுனாங்களாம். ஆழ்கடல் சூழ் வையகத்தார், கடலால் சூழப்பட்டிருக்கிற இந்த வையகம் எது? ஆயர்பாடி இல்ல, மொத்த உலகமும் ஏசும்படியான காரியத்துல செஞ்சான் ஆளு. நீ என்னவோ பிரம்மனுக்கு தகப்பன்னு சொல்லிட்டு இருக்க. தயிரை களவாண்டு தின்னுட்டு தெரிஞ்சவன் உன் ஆளு. எல்லாரும் தெய்வத்தை வணங்குவாங்க, ஆனா எல்லார்ட்டையும் ஏச்சு வாங்கினவன் உங்க ஆளு. இப்ப நம்ம ஆளு பதில் சொல்றான். தாழ்குழலார் வைத்த தயிருண்ட பொன் வயிறு இவ் ஏழுலகும் உண்டும் இடம் உடைத்தால் சாழலே. இடம் உடைத்தால், உடைத்தால்னா உடையது, உடைத்து ஆள் அப்படின்னு பிரிக்கணும். ஆள்னா ஆஹா அப்படின்னு அர்த்தம். என்ன நினைச்ச? எங்கால தயிர் தின்னான்னு சொல்லிட்டு இருக்க? எங்க ஆளுடைய வயிறு தங்க வயிறு, பொன் வயிறு. அந்த வயிறு 7 உலகத்தையும் உள்ள முழுங்கி இன்னும் இடம் வச்சுட்டு வச்சிருக்கோம். 7 உலகு உண்டும் இடம் உடைத்து.
தெரியுமா உனக்கு? ஆல், ஆல் என்றால் உடைத்தால் இல்ல, உடைத்து ஆல் அப்படின்னு அதை பிரிக்கணும். உடைத்து ஆல்னா உடைத்துனா உடையது, உடையதுதான் உடைத்துன்னு வருது. உடையது ஆல், உடையது ஆஹா, அப்படி வியப்பா சொல்றா. என்னவோ தயிரை குடிச்சான், தயிரை திருடினான்னா சாதாரண ஆட்கள் மாதிரி ஒரு டம்ளர் தயிரை குடிச்சுக்கிட்டு மூச்சு முட்டிக்கிட்டு இருக்கிறவன் நினைச்சேன். எங்கால 7 உலகத்தையும் அந்த தங்க வயிறு தாங்கும். அது போகவும் இடம் இருக்கும். 7 உலகத்தையும் ஒழுங்கக்கூடியவன். என்னமோ உங்க தயிர் ஒரு சட்டி தயிரை ஒழுங்குனதுக்கு ஓவரா பீத்திட்டு வர. அவ சொல்றதனுடைய பொருள் என்ன? உன் சட்டி தயிர்லாம் அவ்வளவு பிரம்மாண்டமான அந்த பரம்பொருள் முன்னாடி நீ பெரிய சொத்து மாதிரி ஒரு சட்டி தயிரை கொண்டாந்து உங்க வீட்டுக்குள்ள பதுக்கி வச்சிருப்ப. இந்த ஒரு சட்டி தயிரை அவன் தின்னுட்டான்னு பெரிய கம்ப்ளைண்டா வாசிக்கிட்டு இருக்க. அவன் 7 உலகத்தையும் விழுங்கி அதற்கு மேலே இடம் விட்டு உட்கார்ந்து இருக்கிறவன். இன்னும் விழுங்குறதுக்கு ஏதாவது இருக்கான்னு பார்த்துட்டு உட்கார்ந்து இருக்கிறவன். உன் சட்டி தயிரை கொடுத்துதான் நிறைஞ்சு. அப்ப நீ எவ்வளவு அல்பம். இறைவனுக்கு முன்னாடி நீ கொடுக்கறதெல்லாம் அவனுக்கு எங்க நீ என்ன கொடுக்க முடியும் அவனுக்கு? 7 உலகம் உண்டு, அதற்கு மேல இடம் ஒதுக்கி உட்கார்ந்து இருக்கிறவன் அவங்கிட்ட போய் உன் சட்டி தயிரை கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்கிய, உன் புத்திய பாரு அப்படின்னு இவ பதில் சொல்றான். அறியாதார்க்கு ஆண் அயன் ஆகி ஆய்ப்பாடி போய் உரியார் நறுவெண்ணை உண்டு உகந்தான்கான் ஏடி. இந்த இடத்துல ஒரு அருமையான பொருள். அறியாதார்க்கு ஆண் ஆயன் ஆகி. ஆண் ஆயன் என்றால் ஆண் 2 சுழியின். அப்ப ஆண் என்பது ஆநிறை பசு கூட்டங்களை குறிக்கும். அறியாதார்க்கு ஆகி போய் அப்படின்னா தெரியாதவங்களுக்கு அவன் மாடு மேய்க்க போறவன் மாதிரி போறானாம். அது இப்ப ஆட்கள் பாக்குறாங்க, அவங்க முன்னாடி நல்ல பையன் மாதிரி மாடு மேய்க்க போறான். அவங்க எல்லாம் என்ன சொல்லுவாங்க? இல்லையா, அவன் மாடு மேய்க்கத்தானே போனான், காலையில இந்த மாடு கண்ணுகளை பத்திட்டு போனானே, நான் பார்த்தேனே அப்படின்னு சொல்லுவாங்களாம். ஆனா இவன் என்ன செய்வான்? சத்தம் இல்லாம ரகசியமா ஓடி வந்து திரும்பி வந்து உரியார் நறுவெண்ணை உண்டு உகந்தான். உரியில வச்சிருக்கக்கூடிய வாசனை மிக்க வெண்ணெய் அதை திருடி தின்னுருவான். அவன் திரும்பி வந்தது தெரியாதவங்க என்ன சொல்லுவாங்க? அறியாதவர்கள் என்ன சொல்லுவாங்க? அறியாதாருக்கு ஆண் ஆயன் ஆகி. அவங்கள பொறுத்த வரைக்கும் இல்லையம்மா, அவன் வந்திருக்க மாட்டானே, காலையில பார்த்தனே, கண்ணுகளை மேய்ச்சிக்கிட்டு இப்படி போனானே அவன், அப்படிதான் அறியாதவர்கள் சொல்லுவாங்க. அவங்க கண்ணை ஏமாத்திட்டு இந்த பக்கமா ஓடியாந்து அவன் இந்த மாதிரி திருடி தின்னுருவான். உங்க ஆளு அப்படி திருடி திங்கிறவன். இது அப்படியே வேற பொருள் எடுங்க. அவன் பரம்பொருள், அவன் ஒரு பர தெய்வம் என்று அறியாதவர்களுக்கு அவன் வெறும் ஆண் ஆயன் ஆகி. அவன் பரம்பொருள் என்று அறியாதவர்களுக்கு அவனை பார்த்தா அவன் வெறும் மாடு மேய்க்கிறவன் தோணுமா. அப்படிப்பட்டவன் ஆயர்பாடியில அந்த உரியார் நறுவெண்ணையை உண்டு உகந்தவனாக ஆகிறான். பதில் சொல்றான். உரியார் நறுவெண்ணை உண்டு உகந்த பொன் வயிற்றுக்கு எரிநீர் உலகனைத்தும் எய்தாது ஆள். எய்தாது ஆள். இப்ப என்ன தயிருக்கு என்ன சொன்ன? 7 உலகமும் உண்டாலும் நிறையாத வயிறு அது, அதுக்கு மேலேயும் அங்க இடம் இருக்கும். ஒரு சட்டி தயிர்ல தான் அவன் என்னமோ வயிறு நிறைஞ்சி சாப்பிடுறதுக்கு வக்கு இல்லாம அவங்ககிட்ட ஒரு சட்டி தயிர் எடுத்துட்டானா அப்படின்னு இப்ப பதிலுக்கு கேக்குறா. இங்க என்ன சொல்ற உடனே அவ, சரி தயிரை விடு, யாருக்கும் தெரியாம திரும்பி உடையந்து இந்த வெண்ணெய திருடி தின்னவன் தானே ஆளு, என்ன பெரிய வெண்ணெயை திருடிட்டான் அவனே திருடிட்டான்னு சொல்ற? உரியார் நறுவெண்ணெய் உண்டு உகந்த பொன் வயிற்றுக்கு, அந்த வயிற்றுல எரிநீர் உலகு அனைத்தும். எரிநீர் என்பது அலையை எரிவதால் கடலுக்கு உரிய பெயர் எரிநீர். அலையை எரியும் நீர் எது? கடல். ஆகவே எரிநீர் என்பது கடலை குறிக்கும். அலையை எரியும் நீரை உடைய கடல் உள்ள எல்லா உலகையும் அந்த வயிறு உள்ள போட்டாலும் எய்தாது, நிறையாது. அவன் வெண்ண தின்னதெல்லாம் கணக்குல சேர்க்கிற. அலைகள் சூழ்ந்து கடலால் இருக்கும், கடல் சூழப்பட்ட உலக எல்லாத்தையும் தூக்கி அவன் வயிற்றுக்குள்ள போட்டா கூட அது நிறையாது, எய்தாது. எய்துதல் என்றால் நிறைவடைதல், டு ரீச்னு அர்த்தம். அவன் இதை எய்தினான், இலக்கை எய்தினான் அப்படின்னு அர்த்தம். ஹி ரீச்டுன்னு அர்த்தம். அப்ப எய்தாதுன்னா நிறையாது. இந்த இடத்துல சாப்பிடுறதுனுடைய எய்தல் என்னது? சாப்பிட்டுல ஃபுல்லா சாப்பிடுறது தான், வயிறு நிரம்புதல் தான் எய்துதல். இந்த இடத்துல எய்தாது, வயிறு நிறையாது. உலகத்தையே உள்ள போட்டா கூட வயிறு நிறையாது. நீ என்னவோ ஒரு சட்டி வெண்ணெயை தின்னதுக்கு பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு அவ வாய அடைக்கிறா.
அடுத்து இவ வண்ண கருங்குழல் ஆய்ச்சியால் மொத்துண்டு கன்னி குறுங்கயிற்றால் கட்டுண்டான்கான் ஏடி. பெரிய ஆளு, 7 உலகத்தை விழுங்கிருவாரு, அப்படியே அலைகள் சூழ்ந்த உலகத்தை எல்லாம் உள்ள போட்டாலும் நிறையாது அப்படிலாம் பேசிட்டு இருக்கியே, அவ்வளவு பெரிய ஆளா இருந்தா அங்க ஆய்ச்சி கையால அடி வாங்கியிருக்கான். மொத்துண்டு, நல்லா மொத்து மொத்துன்னு மொத்தி இருக்கா, அவ்வளவு சேட்டை. அடி வாங்கி அவ கையில வச்சிருந்த கன்னி கயிற்றால், குறுங்கயிற்றால், கன்னி குறுங்கயிற்றால், அந்த சின்ன கயிறு தோல்ல அப்படி போட்டிருப்பாங்க முன்னாடி. நீங்க அந்த டெல்லி, ஹரியானா, உத்தரப்பிரதேஷ் அங்கெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த மத்த இழுக்கிற கயிறு அப்படி தோல்ல தான் போட்டிருப்பாங்க. இந்த டாக்டர் ஸ்டெத்தஸ்கோப் மாதிரி இப்படி தோல்ல கிடக்கும் அந்த கயிறு. ஆங்காங்க முடிச்சு போட்டு, அந்த முடிச்சுங்கிறது எவ்வளவு தயிர் இருக்கோ அந்த தயிருக்கு ஏத்த மாதிரி அந்த முடிச்ச கையை வச்சுப்பாங்க. கொஞ்சமா இருந்துச்சுன்னா ஷார்டஸ்ட் முடிச்சுல கை இருக்கும். லாங் கடைசி முடிச்சு வந்து நிறைய தயிர் இருந்தா கடைசி முடிச்சுல இப்படி விரல வச்சு அந்த கயிறை இழுப்பாங்க. அந்த அளவுக்காக அதுல முடிச்சு போட்டு வச்சிருப்பாங்க. அதுதான் கன்னி கயிறு. அந்த முடிச்சு கயிறு அறுந்து போனதுனால இல்ல, ஒரு அளவுக்காக போட்டிருக்கிற முடிச்சு. அந்த கன்னி கயிற்றால கட்டு உண்டான். பாரு, பெரிய கடவுள், 7 உலகத்தை முழுங்கிருவான், கடலை முழுங்கிருவான், மலையை முழுங்கிருவான்னு பேசிட்டு இருக்கியே, ஆய்ச்சி கையால மொத்து மொத்துன்னு மொத்து வாங்கி அவ கைத்தால கட்டி போட்டிருக்கா, கடையிற கயிறால கட்டி போட்டிருக்கா, அதுல கட்டப்பட்டு கிடந்தவன் தானே வாழு. பதில் சொல்ற. கன்னி குறுங்கயிற்றால் கட்டுண்டான் ஆகிலும், ஆமாமா அவன் கட்டுண்டான் தான், ஆனாலும் என்னற்கு அரியன் இமையோர்க்கும் சாழலே, இமையோர்க்கும் என்னற்கு அரியவன் சாழலே. தேவர்கள் கூட எண்ணி பார்க்க முடியாதவன் அவன். தேவர்கள் கூட எண்ணத்தினால் அவனை அறிய முடியாத அளவிற்கு அறிவியவன் அவன், அவ்வளவு அறியவன். அப்படிப்பட்ட ஆள் அவன். இங்க கட்டி போட்டதுனால நீ உன்னுடைய கண்ட்ரோலுக்குள்ள அவனை கொண்டு வந்துட்டு தான் நினைக்கிறியா? அவனை பற்றி நினைத்து பார்ப்பது கூட அரிய காரியம். அவ்வளவு முடியாது. கடவுளை பற்றி முழுவதுமாக ஒருத்தரால் நினைத்து பார்த்து விட முடியுமா? இன்னை வரைக்கும் முடியாது. பிரம்மத்தை உணர்ந்தவர் இல்லை, பிரம்மத்தை அறிந்தவர் இல்லைன்னு தான் சொல். பிரம்மத்தை உணரலாம், பிரம்மத்தை அறிய முடியாது. இன்னை வரைக்கும் அப்படித்தான். அப்ப பிரம்மத்தை அறியவே முடியாதுங்கிற மாதிரி தேவர்களாலேயே அது முடியாது. நீ என்னமோ அவன் கயிற்றால் கட்டுண்டான உடனே அவன் கட்டுப்பட்டு மொத்த பிரம்மத்தையும் ஆய்ச்சி மடக்கி சுருட்டி உரல்ல கட்டி போட்டாளா? அவன் தேவர்களுக்கே என்னருக்கு அறியவன். அவன் இங்க ஒரு விளையாட்டை நிகழ்த்திக்கிட்டு இருக்கான் அப்படின்னு பதில் சொல்றான். கன்ற பறை கரங்க கண்டவர்தம் கண் கழிப்ப மன்றில் மரக்கால் கூத்து ஆடினான்கான் ஏடி. சரி, ஆளு பெரிய, எல்லாரும் பார்க்க இது நினைச்சு பார்க்க அரியவன்கிறைய, அவன் அவன் செய்யற செயல் எப்படி இருக்கு? கன்ற அப்படின்னா கன்றி போகுதல்னு சொல்றோம்ல. கன்றி ஒரு அடி விட்டான், கண்ணம் கன்றி போயிருச்சு அப்படின்னு என்ன அர்த்தம்? சுருங்கி போச்சுன்னு அர்த்தம். அடிபட்டதுல அப்படி சுருங்கி போச்சு. இது வெறும் கன்றன்னு இருக்கு. அப்படி என்ன அர்த்தம்? பகைவர்கள் மனம் கன்ற, பகைவர்களது மனம் அப்படி குன்றி போகும்படி பறை கரங்க, பறை ஓசை, கரங்கன்னா அப்படியே அடிச்சு விளாசறது, அதான் கரங்குதல். பறை கரங்க, எதிரிகளெல்லாம் மனசு அப்படி குறுகி போகும்படியாக பறை வாத்தியம் அப்படி அடிச்சு விளாச பாக்குறவனுக்கெல்லாம் பயங்கர குஷி ஆகிற மாதிரி மரக்கால் கூத்து. மரக்கால்னா 2 விதமா அதை பொருள் எடுக்கலாம். ஒண்ணு கால்ல கட்டையை கட்டிட்டு ஆடுற டான்ஸ், கட்டைக்கால்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஆடுறது. இன்னொன்னு மரக்கால தலையில வச்சுக்கிட்டு ஆடுறது, அத மாதிரி மரக்கால் கூத்து. 2மே அங்க பொருள் எடுக்க முடியும். மரக்கால் கூத்துன்னா எனக்கு தெரிய கட்டைக்கால் கூத்து தான் சொல்றாரு, எனக்கு ஒரு எண்ணம் இருக்கு. ஏன்னா மன்றில் ஆடினான்னு சொல்றாரு. மன்றில் என்றால் 4 வீதிகளும் சந்திக்கிற இடத்துல நடுவுல ஒரு மண்டபம் மாதிரி இருக்கும். அங்கதான் எல்லாம் பெருசுகள் எல்லாம் உட்கார்ந்துருப்பாங்க. ஏதாவது பஞ்சாயத்துனா அங்கதான் கூடும். அந்த மன்றில் தான் பேசுவாங்க. அந்த மன்றில ஊரார் அத்தனை பேரும் பார்க்கும்படி அங்க நின்று ஆடுனானாம். வெக்கமா இல்ல உங்க ஆளுக்கு? நடு ரோட்ல 4 ரோடு சந்திப்புல நின்று அங்க நின்று ஆடிக்கிட்டு இருக்கான். ரவுண்டானால நின்று டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கான். பறை ஒலிக்க கண்ணா பின்னான்னு ஒரு மரக்கால தூக்கி வச்சுக்கிட்டு என்னெல்லாமோ ஆடிக்கிட்டு இருக்கான். அவங்களுக்கு வெக்கமே கிடையாதா? இவன் தான் நீ இப்படி என்னமோ பெரிய பரம்பொருள்னு சொல்லிக்கிட்டு இருக்க. இவ பதில் சொல்றா,
மன்றில் மரக்கால் கூத்து ஆடினானாகிலும் என்றும் அரியன் இமையோர்க்கும் சாழலே. அது அந்த தெய்வம் ஒரு குழந்தையாக வந்து அடிவாங்கி கட்டுப்பட்டு நிற்கிறது. அடிவாங்கி கட்டுப்பட்டு நிற்பதால் அது என்ன நினைச்ச, ஒரு யானையை இன்னைக்கு ஒரு பாகன் வந்து ஒரு அங்குசத்தை வச்சுக்கிட்டு லேசா அப்படி தட்டுறாரு துதிக்கையில. ஸ்ரீலிபுத்தூர் கோயில் யானை, நாங்க இப்படி எதிர வந்து இப்படி நின்று அதை பார்த்துட்டு இருக்கோம். அது உடனே ஏதோ கொடுக்க போறாங்கன்னு நினைச்சு ஒரு அடி இப்படி முன்னாடி வருது. பாகன் சைட்ல உட்காந்துட்டு ஏதோ மொபைல்ல பார்த்துட்டு இருந்தாரு. அந்த அங்குசத்தை எடுத்து துதிக்கையில லேசா அப்படி டச் பண்ணாரு. அப்படியே 2 அடி பின்னாடி போயிருச்சு. உடனே நாம என்ன சொல்லணும், என்ன பெரிய யானை, நீங்க யானை வலிமை வாய்ந்ததுன்னு சொன்னீங்க, உங்க ஜெயமோகன் என்னமோ யானையை பத்தி பக்கம் பக்கமா எழுதி தள்ளுறாரு, அது பாருங்க ஒரு சின்ன மூங்கில் குச்சியை தட்டின உடனே பின்னாடி போயிருச்சு அப்படின்னு சிரிச்சா அவன் எவ்வளவு அறியாமை உடையவன். அந்த யானை இந்த இடத்தில் இப்படி இருக்கணும், இதற்கு கட்டுப்பட்டு இருப்போம் அப்படின்னு அது முடிவு பண்ணி அப்படி நீ வந்து நிக்குது. அந்த யானைக்கே மதம் பிடிச்சதுன்னு வைங்க, நீங்க அது முன்னாடி எதையாவது நிறுத்த முடியுமா? நீங்க சும்மா மதம் பிடிச்ச யானையை கேரளால போட்டு பாருங்க, ஒரு ஸ்கூட்டர் அதுக்கு சென்டர் ஸ்டாண்டு போடுறதுக்கே நமக்கு மூச்சு முட்டுது. அது தூக்கி ஒரு 15 அடி உயரத்துக்கு தூக்கி அனாயாசமா தூக்கி வீசிட்டு போகுது. காரர் இப்படி தூக்கி விடுது, கார் 4 உருண்டு உருண்டு போகுது. சினிமால ரஜினி இவங்க விஜய் பண்ற ஃபைட் எல்லாத்தையும் யானை நேர்ல பண்ணி காட்டுது. அவ்வளவு வலிமையுடைய யானை அந்த இடத்துல அப்படி இருக்கு. அத மாதிரி இவன் வந்து குழந்தையா கட்டுண்டு இருக்கான். அது தெரியாம நீ என்னவோ நீ மூங்கில் குச்சி நீட்டிட்டு போயேன், காட்டுல இருந்து ஒரு யானை வரும், நீ ஒரு மூங்கில் குச்சி அப்படி நீட்டு யானை போயிருதான்னு பார்ப்போம். அப்ப இங்கே அந்த யானை அவ்வாறாக இருக்கிறது. அப்படி இருக்கிற யானை யானை இல்ல, நீ அதை பார்க்க தெரியல. அதான் மேலேயே சொல்றாரு, அறியாதார்க்கு ஆனாயன் ஆகின்னு சொன்னாரு. உனக்கு தெரியல, அவனை வெறும் ஆயன்னு நினைக்கிற, மாடு மேய்க்கிறவன் நினைக்கிற. அவன் குழந்தை அடி வாங்கி கட்டுண்டு கிடந்தான் நீ நினைக்கிற. அவன் தேவர்களே அவனை எண்ணி பார்க்க முடியாது, எண்ணற்கு அறியவன். சரி, தேவர்கள் பல வருடங்களா அவரை துதிக்கிறாங்களே, ஒவ்வொரு தடையும் பிரச்சனை வரும்போது அவங்கிட்ட தானே போய் நிக்கிறாங்க. அப்ப அவனுக்கு தெரியாதான்னா, என்றும் அரியன்கிற வார்த்தையை இந்த அடுத்த பாட்டுல வைக்கிறார். என்றும் அரியன் என்றால் எத்தனைய கல்பகாலம் தேவர்கள் அவன்கிட்ட போய் நின்னா கூட அவனுடைய அருமை அவங்களுக்கு தெரியாது. அவன் காப்பாத்துவாங்கிறது மட்டும்தான் அவங்களுக்கு தெரியும். நம்ம தேவர் உலகுக்கு பிரச்சனையா நேர ஓடி போய் நாராயணன்ட்ட நின்றுடணும், அது மட்டும்தான் அவங்களுக்கு தெரியும். ஆகவே என்றும் அரியன் இமையோர்க்கும், தேவர்களுக்கும் அவன் என்றைக்கும் அரியவன். அந்த அரியவன் தான் இங்க வந்து நம்ம முன்னாடி கூத்தாடிட்டு நிக்கிறான். அப்படி கூத்தாடிட்டு நிக்கிறவன் தெய்வம் இல்ல, தெய்வம் கூத்தாடும் வேலையையும் செய்யுது. அதன் பொருள் கூத்தாடுபவன் தெய்வம் அல்ல, தேவர்களுக்கே அறியவன். அவன் இங்க வந்து நிக்கிறான் நம்ம முன்னாடி. மன்றில் கூத்து மரக்கால் கூத்து ஆடினான என்ன அர்த்தம்? இறைவன் இந்த புவியில் லீலைகளை செய்கிறான், நம்ம முன்னாடி வந்து நின்று செய்யறான். அப்ப நாம இறைவனை என்ன நினைக்கிறோம், எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு கஷ்டத்தை கொடுக்குற, எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு அதாவது இறைவன் வந்து முழு நேரமும் ராஜகோபாலனுக்கு காலையில் 6 மணியிலிருந்து ராத்திரி 12 மணி வரைக்கும் அவனுக்கு எப்படியெல்லாம் துன்பங்களை கொடுக்கலாம் லிஸ்ட் போட்டு அது ஒன்றே வேலையாக அமர்ந்திருக்கிற மாதிரி எனக்கு நினப்பு. நான் ஆண்டவன்ட்ட பேசும்போது, எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு கஷ்டத்தை கொடுக்குற, என்னைய மட்டும் ஏன் இவ்வளவு சோதிக்கிற, இப்படித்தானே கேட்கிறான் ஆண்டவன்ட்ட. எவ்வளவு கேனத்தனமான ஒரு வேண்டுதலா இருக்கு. அவனுக்கு அவன் படைத்தும் காத்தும் எத்தனை உலகங்கள் இருக்கு, அண்டங்கள் எல்லாம் அவனுக்கு கீழே இருக்கும்போது அவன் இங்க இருக்கிற ஒரு ராஜகோபாலன் வாழ்க்கையில என்ன செய்யலாம்ங்கிறத தான் முழு நேரமா யோசிப்பானா? அந்த புத்தி நமக்கு ஒண்ணு இருக்கு இல்லையா? அப்ப ஆனால் அவனது கணக்குக்கு உட்பட்டதுதான் என் வாழ்க்கையும். அப்ப ஏன் முன்னாடி இருக்கிற இறைவனை நான் கேட்கிறேன், அப்பா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, என்னை இவ்வளவு சோதிக்காதே நான் அவன்கிட்ட கேட்பேன். அவன் எனக்கும் என் லைஃப்லயும் ஒரு கேம் ஆடுவான். ஆனால் அப்படி ஆடுவதால் அவன் என்னை மட்டுமே பார்த்து கொண்டிருக்கும் சாதாரண கடவுள் என்று நீ நினைக்க கூடாது. எனக்கு மட்டுமே என் முன்னாடி வந்து நிக்கிற கடவுள், எனக்குன்னே உருவாக்கப்பட்ட கடவுள் நீ நினைக்க கூடாது. அவன் தேவர்களுக்கு என்றும் அறியவன், அவன் அவ்வளவு பிரம்மாண்டமானவன்.
அவன் கேம் நம்ம முன்னாடியும் இருக்கு. இப்ப நானும் இந்திய நாடு இந்திய நாட்டின் குடிமகன், எனக்கும் இந்திய நாடு சொந்தமானது. நான் உடனே பார்லிமெண்ட்ல போய் உட்காந்துக்கிட்டுமா, நானும் இந்திய குடிமகன், இந்திய நாடு எனக்கு சொந்தமானது, ஸோ நான் என் இந்திய நாட்டுக்குள்ள எங்கனாலும் வரலாமே, பார்லிமெண்ட்டுக்குள்ள போய் உட்காந்துக்கிறேன், எதுக்கு ஜனாதிபதிக்கு அவ்வளவு பெரிய வீடு வச்சிருக்கீங்க, நானும் அதுல போய் ஒரு ரூம்ல தங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்ல முடியுமா? அது ஒரு எனக்கும் ஜனாதிபதி உரியவர் தான், நானும் இந்த இதை எனக்கு ஒரு ஓட்டளித்தல் ஒண்ணு கொடுத்திருக்கிறாங்க, அதன் வழியாக நான் என்னுடைய அதிகாரத்தை நிலைநிறுத்துவேன். அப்போ அந்த அளவுல நான் கடவுளை பார்க்கணும். அப்படி பார்ப்பதனால் யாருங்க ஜனாதிபதி? நீங்க என்ன பெரிய பிரைம் மினிஸ்டர்னு பேசிட்டு இருக்கீங்க, என்ன முதலமைச்சர்னு பேசிட்டு இருக்கீங்க? நான் போட்ட ஓட்டுல முதலமைச்சரானவன், அப்படி பேச முடியுமா? அத மாதிரிதான் இறைவன். அவன் எனக்கும் உரியவன், என்னையும் பார்த்து கொள்பவன், எனக்கும் என்னுடைய விதிமுறைகளையும் என்னுடைய விதிகளையும் கர்மங்களையும் வினைகளையும் அவனும் கவனிக்கக்கூடியவன்கிறதுனால அவன் அதற்குரியவன் மட்டுமல்ல. அதுதான் இந்த இடத்துல சொல்றது. எனக்கு முன்னாடி கூத்தாடுவான், எனக்கு ஏத்த மாதிரி எல்லா கூத்துகளையும் ஆடுவான். ஆனால் அவன் தேவர்களுக்கு என்றும் அறியவன், அப்படி இருக்கக்கூடியவன், காலம் கடந்தவன். கோதை வேல் ஐவர்க்கு ஆய், கோதைனா மாலை, வேல் கையில் வேலேந்திய மாலை அணிந்த ஐவர் யாரு? பஞ்சபாண்டவர்கள், வெற்றி வீரர்கள்ங்கிறதுனால அந்த வார்த்தை. அப்படிப்பட்டவர்களுக்காய் மண் அகலம் கூறு இடுவான் தூதனாய். மண் அகலம்னா என்ன? நாடு கேட்க போனான்ல, அவர்களுக்காக பாகம் பிரிக்கிறான். கௌரவர்கள்ட்ட போய் கேட்கிறான், பாண்டவர்களுக்கு உரிய நிலத்தை பங்கிட்டு கொடுங்கள்னு. அதான் மண் அகலம் கூறிடுவான், பங்கு கேட்கிறான், நாட்டை பிரித்து பங்கு கேட்கிறான். அப்படி கேட்கறதுக்கு தூதனாக போனான். மன்னவனால் சொல்லுண்டான் கான், என்னவோ பெருசா அவங்க ஆளு, பாண்டவர்களுக்கு நான் போய் பேசி உங்களுக்கு லேண்ட் வாங்கி தரேன், நான் போய் பேசினேன்னா உங்களுக்கு நாட்டை பிரிச்சு கொடுத்துருவான் துரியோதனை, நான் ரொம்ப கெட்டிக்காரன்னு சொல்லி போனானே அவங்க ஆளு, போய் என்ன செஞ்சான்? துரியோதனன்ட்ட நல்லா வசவு வாங்கி கட்டினான். துரியோதனால் ஏளனம் செய்யப்பட்டான். அதான் மன்னவனால் சொல்லுண்டான், சொல் உண்டான் என்றால் வசவு வாங்கிட்டான்னு அர்த்தம். இப்போ நம்ம ஏசும்போது சொல்லுங்களே, போய் அங்க நின்ன என்னமோ சொந்தக்காரன் போன, நல்லா வாங்கி கட்டிக்கிட்டியா அப்படிங்க. இந்த வாங்கி கட்டுதல்னா என்ன? திட்டுறது, திட்டு வாங்கிக்கிறது. அதுதான் இங்க சொல் உண்டான் அப்படின்னு சொல்றது. சொல் உண்டான் கான், நோங்கால எல்லாம் நான் பிரிச்சு கொடுத்துருவேன், ஊரை பிரிச்சு நாட்டை பிரிச்சு வாங்கிடுவேன், அப்படி செஞ்சிருவேன் இப்படி செஞ்சிருவேன்னு அமெரிக்கா மத்தியஸ்தம் பண்ற மாதிரி போனானே அவங்க ஆளு, என்ன செஞ்சான்? துரியோதனன்ட்ட நல்லா வாங்கி கட்டிட்டு வந்தான் அப்படின்னு அவ கிண்டல் பண்றான். இவ பதில் சொல்றான், தூதனாய் மன்னவனால் சொல்லுண்டான் ஆகிலும். ஆமாப்பா, துரியோதனன் திட்டினான். ஆனா ஓத நீர் வையகம் முன் உண்டு உமிழ்ந்தான் சாழலே. இந்த பூமி எவ்வளவு பிரம்மாண்டமானது, அந்த பூமியே அண்டத்துல ஒரு துளி, அண்டத்தின் ஒரு துளியாகிய பூமியே அவ்வளவு பிரம்மாண்டம். அந்த பிரம்மாண்ட பூமியில ஒரு பகுதி தான் உங்க நகரம், உங்க நாடு. அஸ்தினாபுரிங்கிறது என்ன, 7 அண்டமும் சேர்ந்த ஊரா? அதை ஒரு சின்ன ஊரு, அதை பங்கு வைக்கிறதுக்கு இவன் போனான்னு சொல்றியே. இந்த மொத்த உலகமுமே அவனால் உண்ணப்பட்டு உமிழப்பட்ட ஒன்று. நீ என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? என்னவோ இதுல பஞ்சாயத்து பண்றதுதான் வந்தா நினைச்சியா? உங்க இத்துணுண்டு அஸ்தினாபுரியில கோடு போட்டு எல்லை கோடு வகுக்கிறதுக்கு அவன் வந்தான் நினைச்சியா? மொத்த உலகமே அவன் தூணு துப்புனது, அவனால் உண்டு உமிழப்பட்டது. எங்கால ஒரு காரணத்துக்காக அப்படி செஞ்சிருக்காரு. மொத்த உலகையும் உண்டு உமிழ்ந்தவன் அவன் என்ன சும்மா ஒரு சின்ன நாடு, விரல வச்சா கூட உலக வரைபடத்துல அஸ்தினாபுரம் ஒரு விரல் அளவுக்கு கூட நிக்காது. அதை பங்கு போடுறதுதான் எங்கால வந்தாரா? அவன் உலகத்தையே உண்டு உமிழ்ந்தவன் அப்படின்னு இப்ப பதில் சொல்றான். சாரி, மாத்தி சொல்லிட்டேன்னு. ஆமா, ஓத நீர் வையகம் முன் உண்டு உமிழ்ந்தான். ஓத நீர், ஓதம்னா கடல், அலை, ஓதத்னா அலைன்னு அர்த்தம். ஓத நீர் அலை நீர், கடலால் சூழப்பட்ட இந்த உலகத்தை அவன் உண்டு உமிழ்ந்தவன் அப்படின்னு சொல்றான். பார் மன்னர் மங்க படை தொட்டு வெம் சமத்து தேர் மன்னர்காய் அன்று தேரூர்ந்தான் கான் ஏடி. சரி, தூது போனா பிரமாதமா என்ன, அவன் தான் அந்த உலகத்தை உமிழ்ந்தான்னு சொல்லிட்ட. சரி, சண்டைக்கு போனான்ல, சண்டைக்கு போன இடத்துல மற்ற மன்னர்கள்லாம் எவ்வளவு கம்பீரமா
தேர் ஏறி சண்டைக்கு வந்தாங்க. பார் மன்னர் மங்க படை தொட்டு. அது பார் மன்னர்கள் எல்லாம் இது அழியும்படியாக படை தொட்டு வெம் சமத்து, அந்த வெறும் போர்க்களத்தில் தேரோட்டும் மன்னர்காய். தேர் எந்த மன்னருக்கு ஓட்டினா? அர்ஜுனன மன்னர்னு சொல்றா. தேர் மன்னருக்கு, தேர் மன்னர், தேரேறும் தகுதியுடைய மன்னர், அதான் தேர் மன்னர். அவன்தான் எதிரில வந்த பார் மன்னர்கள் எல்லாரையும் அழித்தவன் யாரு? அர்ஜுனன். பார் மன்னர் மங்க படை, தன்னுடைய படை தொட்டு, தனது வில்லை தொட்டு. படை என்னது? இவனுடைய படை, அர்ஜுனனுக்கு படை வில்லு, விற்படை உடையவன் அர்ஜுனன். சோ அவனுடைய படையை தொட்டு அவன் எதிர வந்த பார் மன்னர்கள் எல்லாரையும் அழித்த தேரேறி வரும் மன்னனாகிய அர்ஜுனனுக்கு தேர் ஓட்டினவன் தானே ஆளு. ஆளுதான் எல்லாம் செஞ்சாங்கிற. அவன் என்ன செஞ்சான்? போர்ல எல்லாரையும் அழிச்சது அர்ஜுனன். வாள் என்ன செஞ்சான்? தேர் மன்னர்காய் அன்று தேர் ஊர்ந்தான் கான். தேரிலேறிய மன்னனாகிய அர்ஜுனனுக்கு உங்காலு தேர் தானே ஓட்டினா, டிரைவர் தானே உங்காலு. என்னமோ உங்காலு தான் கம்பெனி சிஓ மாதிரி பேசிட்டு இருக்க, உங்கால் டிரைவர் தானே அப்படின்னு கிண்டல் அடிக்கிறான். தேர் மன்னர்காய் அன்று தேர் ஊர்ந்தான் ஆகிலும் தார் மன்னர் தங்கள் தலை மேலான் சாழலே. எங்கால டிரைவராவே இருக்கட்டும், ஆனா நீ புகழும் அத்தனை மன்னர்கள், தார் மன்னர், தார் என்றால் மாலை. தார் எங்க வரும்? வெற்றி பெற்ற மன்னர்கள் அணியும் மாலை தார் மாலை. தார் என்றால் வெற்றி மாலைன்னு அர்த்தம். அந்த இடத்துல வெற்றி மாலையை அணியும் மன்னர்கள் அவ்வளவு பேருடைய தலையும், அந்த தலைக்கு மேலையும் அவன் திருப்பாதங்கள் இருக்கும். தார் மன்னர்தங்கள் தலை மேலான், அவங்க தலைக்கு மேல இருப்பான் எங்காளு. இதன் பொருள் என்ன? பெரிய வெற்றியை பெற்றான்னு சொன்னியே, அவன் எவ்வளவு நாள் வெற்றியை பெற்று இருந்துருவான் அந்த உலகத்துல? செத்து போயிருவான். காலத்திற்கு உட்பட்டவன். பாராண்ட மன்னர்கள் எல்லோரும் முடிவில் பிடிசாம்பல் ஆனார்கள்னு சொல்றான். எப்பேற்பட்ட ராஜ்யத்தாண்ட நெப்போலியன் ஆண்டா. இவங்க பேர் என்ன, குயின் எலிசபெத், குயின் விக்டோரியா வந்து 1/3 உலகத்தை ஆண்ட அரசி. ராஜராஜ சோழன் வந்து ஒரு பெரிய சோழ சாம்ராஜ்யத்தையே ஆண்டார். அவுரங்கசீப் வந்து முக்கால்வாசி இந்தியாவை ஆண்டார். என்ன ஆனார் கடைசியில? எல்லாரும் தாராண்ட மன்னர் அவ்வளவு பேரும் அப்படியே மண்ணா கிடப்பாங்க. என் ஆளு என்ன காலத்திலையும் அப்படியே நிப்பார். அவர் காலுக்கு கீழே முளைச்சி அழியிற காளான்கள் மாதிரி தான் அவங்க மன்னர்கள் எல்லாம். தார் மன்னர் தங்கள் தலை மேலான். எவ்வளவு பெரிய புகழ் பெற்றவர்களும் வரலாற்றில் ஒண்ணும் இல்லாம போறாங்க. ஆனா எங்கால் இன்னும் நிக்கிறான். அதான் அவ சொல்றான், தார் மன்னர் தங்கள் தலை மேலான் கண்டார் இறங்க கழிய குரல் உருவாய் வன் தாரான் வேள்வியில் மண்ணிறந்தான் கான் ஏடி. பார்க்கிறவங்க எல்லாம் ரொம்ப இரக்கப்படும்படியாக, இறங்க கழிய, அதாவது இரக்கம் ஏற்படும்படியாக, குரல் உருவாய், சின்ன குறுகிய உருவோடு, வன் தாரான், தாரான் என்றால் தார் அணிந்தவன், வன் 3 சுழியன், அப்ப அழகிய ஒளி வீசும்னு அர்த்தம். ஒளி வீசும் மாலையை அணிந்தவன் ஆகிய மகாபலி சக்கரவர்த்தி. அவன் செய்யற யாகம் என்ன? அவன் உலகனைத்தையும் வென்று விட்டான்ங்கிறதுனால அந்த யாகத்தை செய்யறான். ஆகவே அவன் வந்து உலகத்துல எல்லாருக்கும் கேட்டதெல்லாம் கொடுக்கறான். அந்த வெற்றி மாலையை அவன் தோளில் அணிந்திருக்கிறான். அதனாலதான் வன் தாரான்ங்கிற வார்த்தையை போடுறாரு. ஒளிமிக்க மாலையை அணிந்தவனாகிய மாபலி சக்கரவர்த்தி அவனுடைய வேள்வியில பாக்குறவெல்லாம் இறக்கப்படும்படியாக பரிதாபமான ஒரு குள்ள வடிவில போய் நின்னு மண் இறந்தான் கான் ஏடி. அங்க போய் தானம் கேட்டு நின்னவன் தானே ஆளு. அதுவும் எப்படி நின்னான்? பரிதாபமா குள்ள உருவில பாக்குறவங்க எல்லாம் ஐயோ சின்ன பையன் அப்படின்னு பரிதாபப்படுற அளவுல தானே போய் உங்கால நின்னா அப்படின்னு நக்கல் அடிக்கிறான். இவ பதில் சொல்றான், வந்தாரான் வேள்வியில் மண்ணிறந்தான் ஆகிலும் விண்டு 7 உலகுக்கும் மிக்கான்கான் சாழலே. ஆமா, எங்காலு அப்படித்தான் போய் நின்னான் மகாபலி சக்கரவர்த்திட்ட. ஆனா விண்டு, விண்டு என்றால் விரிந்து. ஆனா எங்காலு சடார்னு வாமனன்ல இருந்து திருவிக்கிரமனாக மாறி 7 உலகையும் தாண்டி வளர்ந்து நின்னானே, அதை நீங்க பாக்கல?
அவன் குள்ளமா வந்து நின்னான்னு பேசிட்டு இருக்க. இதே மாதிரிதான் மகாபலியும் பேசினான். ஆனா எங்கால என்ன செஞ்சான்? ஒரே அடியில 7 உலகத்தையும் அளந்துட்டான். அளந்துட்டு அப்படி வந்து நின்னவன்ல எங்காளு விண்டு 7 உலகுக்கும் 7 உலகத்தை தாண்டியும் போய்கிட்டு இருக்கான். 7 உலகுக்கும் மிக்கான், அதையும் மீறி விட்டவன். அப்படி ஞாபகம் வச்சுக்க அப்படின்னு பதில் சொல்றேன். கள்ளத்தால் மாவலியை மூவடி மண் கொண்டு அளந்தான். கள்ளத்தால் என்ன அர்த்தம்? வந்து தானம் கேட்டது ஒரு வடிவத்துல, தானம் கொடுத்த பிறகு அளந்தது வேற ஒரு வடிவத்துல. அந்த கள்ளத்தனம். அந்த கள்ளத்தால் மாவலியை மூவடி மண் கொண்டு அளந்தான். 3 அடி கேட்டு அதை அளந்தான். வெள்ளத்தான், வெள்ளத்தான் என்றால் பார்க்கடலில் வெள்ளி கொண்டிருக்கிறவன், நீரில் இருப்பவன். ஆகவே வெள்ளத்தான். வேங்கடத்தான், திருவேங்கடத்தில் நிற்பவன். என்பரால் கான் ஏடி. அவன் என்ன சொல்றான்? உங்க ஆளு எங்க இருக்கான்? ஒருத்தன் சொல்றான் களவாணித்தனம் பண்ணி மகாபலி சக்கரவர்த்திட்ட போய் மண் அளந்துட்டு நிக்கிறான் பாரு, அவன் தான்ங்கிறா. இன்னொரு பக்கம் பார்த்தா நட்ட நடுவு கடலுக்குள்ள போய் பப்பரப்பான் படுத்து தூங்கிக்கிட்டு இருக்கான். இந்த பக்கம் பார்த்தா மலைக்கு மேல ஏறி போய் நின்றுகிட்டு இருக்கான். என்ன அவங்க ஆளு எங்க இருக்கான்? எங்கதான் இருக்கான் அவங்க ஆளு? மலையில இருக்கானா, கடல்ல இருக்கானா, இல்ல உலகம் பூரத்துக்கும் பிரம்மாண்டமா காலை தூக்கிட்டு நிக்கிறானா? எங்க இருக்கான் அவன் ஆளு அப்படின்னு கேக்குறான். நம்ம ஆளு பதில் சொல்றாரு, வெள்ளத்தான் வேங்கடத்தானேலும் கலிகன்றி உள்ளத்தின் உள்ளே உளன்கண்டாய் சாழலே. நீ என்ன என்ன அவன் அங்க இருக்கான், வெள்ளத்துல இருக்கான், வேங்கடத்துல இருக்கான்னாலும் நீ என்னனாலும் சொல்லு, உனக்கு அவனை பார்க்கணுமா? இந்த பாரு, இந்த திருமங்கை மன்னனாகிய கலிகன்றியின் உள்ளத்தின் உள்ளே அவன் இருக்கிறான் கண்டாயா? அந்தர்யாமியாக இறைவன் உரைகிறான். அவனேதான் வெளியில எல்லாத்துலயுமா நிறைகிறான். அவன்தான் உள்ளேயும் உரைகிறான். எவ்வளவு பிரமாதமா சொல்றார். வெள்ளத்தான் வேங்கடத்தானேலும் கலிகன்றி உள்ளத்தின் உள்ளே உளன்கண்டாய் சாழலே. எவ்வளவு பிரில்லியண்டா பதில் சொல்லிட்டார். ரொம்ப ஒரு ஒரு ரொம்ப சுவாரஸ்யமா ஒரு ஃபன்னோட கூடிய ஒரு 10 பாடல்கள். பொறுமையாக கேட்ட நண்பர்களுக்கு நன்றி. நன்றி ஜட்ஜா. ரொம்ப அருமையான பாடல்கள். அது நல்லாவும் இருந்துச்சு அந்த திருச்சாடலோட அது சொல்ல. அது மட்டும் இல்லாம அந்த இது 2ஆ மாறி பேசிக்கிறது இப்படி கூட பார்க்கலாமா ஜட்ஜா? ஒரு தர்க்க ரீதியான மனத்துக்கும் ஞானத்துக்குமான பேச்சுவார்த்தை மாதிரி, அல்லது சூட்சுமத்துக்கும் தர்க்கத்துக்கும் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாமா? தர்க்கத்துக்கும் பக்திக்குமான பேச்சு. பக்திக்குமான பேச்சு. ஆமா, தர்க்கத்திற்கும் பக்திக்குமான ஒரு உரையாடல். சாதாரண பிரத்யட்சமா பாக்குற இந்த உலகத்துக்கும் அத அத அந்த பக்தியோட நிலையில இருக்கிற மனசுக்குமான ஒரு உரையாடல். நல்லா ரொம்ப சிறப்பா இருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது. ஒரு ஒரு லைனும் அப்படியே அடுத்தது என்ன வரும், அடுத்தது என்ன வரப்போகுது அப்படின்னு இருந்தது. எப்படி சொல்லி மடக்க போறாங்க அப்படின்னு. இது சாதாரணமா அந்த நம்ம ஹிந்துவிசத்தை கிரிட்டிசைஸ் பண்றவங்க சொல்ற மாதிரி ஃபர்ஸ்ட் இதெல்லாம் ஏதாவது சொல்லுவாங்க இல்லையா, மூவடி இது அவங்களாம் அதுவான் இதுவான், அது மாதிரி அந்த 2 லைன் இருக்கிற மாதிரியும், அதுக்கு அப்படியே இவங்க சொன்னதுதான் விஜய் சொன்ன மாதிரி அது பக்தியில அடுத்த 2 லைன் பக்தியில அடிபட்டு போகுது. அவ்வளவு ஜோரா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. எல்லாம் போக போக எல்லாம் மாஸ்டர் பீஸா போயிட்டே இருக்கு. ரொம்ப நல்லா இருக்கு ஜெஜா. வணக்கம் ஜெஜா. வணக்கம் வணக்கம் வணக்கம், ரொம்ப நாள் ஆச்சு. ஆமாமா, ஆக்சுவலா ஃபங்க்ஷன் எல்லாம் முடிஞ்சு ஃப்ரீ ஆயிட்டீங்க. பட் ரொம்ப சந்தோஷம், நீங்க நடுவுல கொஞ்சம் வந்த உடனே கொஞ்சம் ஃபீல் பண்ணீங்க இந்த மாதிரி அப்படின்னு. அப்பவே பேசணும் தான் இருந்தேன் நானு. ஏன்னா உண்மையாவே எங்க எல்லாருக்குமே கிடைச்ச ஒரு பெரிய பொக்கிஷம் நீங்க. ஏன்னா நாங்க வருது ஒரு பக்கமான, நீங்க சொல்லி கொடுத்தாதான் எங்களால வர முடியும். ஒருத்தர் இருந்தாதான் நாங்க பின்னாடி ஃபாலோ பண்ணவோ இல்ல அடுத்த ஸ்டெப்போ எடுக்கிறதுக்கோ பண்ண முடியும். அதனால நிறைய நாங்களும் வந்து நீங்க சொல்ற மாதிரி நிறைய இடங்கள்ல இந்த விஷயத்த ஷேர் பண்றோம். சிஹெச்ல நடக்கிறதுலே நிறைய சிஹெச்ல இருக்கிறவங்களுக்கு கூட தெரியறது கிடையாது. அதை தாண்டி மத்த இதுல இருக்கவங்களுக்கும் நம்ம வந்து கன்வே பண்ணோம்னா நிச்சயமா வந்து ஜாயின் பண்ணுவாங்க. அந்த அனுபவிப்பாங்க. அந்த ஒரு இதை நாங்க அனுபவிக்கிற இன்பத்தை அவங்களும் அனுபவிப்பாங்க சொல்றோம். ஆனா இந்த இடத்துல இந்த திருமங்கை ஆழ்வார் இந்த தர்க்கம் இதுன்னு சொல்லும்போது ஆக்சுவலா அந்த மன ஓட்டத்துல அவரும் இருந்திருக்காரு இல்லையா. அவர் எவ்வளவு கடந்து எவ்வளவு திவிதேசங்கள்லாம் அவர் போயிருக்காரு போது பலவிதப்பட்ட மனிதர்களுடைய கேள்விகள், அதுக்குண்டான பதில் அவரே கேள்வி கேட்டு அவரே பதில் சொல்லி அவரே எழுதுற மாதிரி ஒரு அவருக்குள்ளேயே ஒரு இது பண்ணி அவர் பண்ணியிருக்காரோன்றது அந்த அளவுக்கு ஒரு
ரொம்ப ஆனந்தமா இருந்தது ஜாஜா. அதுன்னு சொல்ல விருப்பப்பட்டேன் ஜாஜா. நன்றி. ஆமா, அவர்கிட்ட எவ்வளவோ பேர் எத்தனையோ திவ்ய தேசத்துக்கு அவர் போயிருக்காரு. எல்லாரும் கேட்கத்தான் செஞ்சிருப்பாங்க, என்னையா அவ்வளவு பெரிய ஆளாய அவங்க நிச்சயம் கேட்டிருப்பாங்க. அவர் அதை எல்லாத்துக்கும் அப்படி பொருத்தமா தனது பாடல்கள் வழியா பதில் சொல்லிட்டார். அப்புறம் எழுதுறத பத்தி சொல்லியிருந்தீங்க. நிச்சயமா நாங்க எழுதணும்ன்ற ஒரு ஆர்வம் இருக்கு. நீங்க சொன்ன விஷயங்களை நிறைய பரப்புறதுக்கும் இதை சார்ந்து இப்போ நம்ம சீபாஷ்யம் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா, அதுல கூட இப்போ உமா கூட அன்னைக்கு கேட்டிருந்தாங்க, என்ன பண்ணலாமா, இது ஒரு ஒரு குவிஸ் மாதிரி பண்ணலாமான்னு கூட கேட்டிருந்தாங்க. ஸோ அதை பத்தி கருத்துக்கெல்லாம் கூட நம்ம தொகுத்து 100 இதுல ஏதாவது ஒண்ணு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க இன்னைக்கு ரொம்ப இது பண்ணி ஃபீல் பண்ணி பேசவே சரி இன்னைக்கு சொல்லலாம். நம்ம எங்களுக்கும் அந்த ஒரு நம்ம சொல்பால இதுக்கும் அணில் செய்யற மாதிரி நாங்களும் செய்யறதுக்கு தயாரா இருக்கோம்ன்றத சொல்ல வரும். எங்க குழு சார்பா நானும் சொல்லிட்டேன். நன்றி நன்றி. நன்றி. இதுக்கு முன்னாடி நண்பர்கள் அமிச்ச கட்டுரைகளை கூட நம்ம பிளாக்ல போட்டிருக்கோம் இல்லையா, அந்த கட்டுரைகளை கூட மறுபடி ஜே தளத்துக்கு அனுப்பி வைக்கலாம்ல ஜாஜா, அது பண்ணலாம்ல? ஆமா, இப்போ ஏதாவது என்னன்னா நம்ம இந்த கட்டுரைகள்ல இப்படி இத மாதிரி ஒண்ணு தொடர்ந்து விடாத செயல் முயற்சியாக நடந்து கொண்டு இருக்கிறதுங்கிறத நம்ம சொல்லணும். அவ்வளவுதான். ஒரு கட்டுரையிலேயே இது வந்து ஒரு விடாத முயற்சியாக இப்படி நடைபெற்று கொண்டு இருக்கிறது அப்படின்னு. ஏன்னா இன்னைக்கு வந்து தமிழ்ல பக்தி இலக்கியம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப சுருங்கி போயிருச்சு. இந்த சென்ஸ் பக்தி இலக்கிய பக்திக்குள்ள இருக்கிறவன் மட்டும் வாசிக்கிற ஒன்றாக அப்படி மட்டுமே சுருங்கிச்சு. உதாரணமாக முற்றோதல் பண்றோம், இது மட்டும் பாடுவோம். இங்க இந்த தலம் திருப்பெருந்துறை வந்திருக்கோம், திருப்பெருந்துறைக்குரிய பாடல்களை மட்டும் பாடுவோம். இப்படி இருக்கக்கூடியதாக பாடல்கள் எல்லாம் மாறி போச்சு. அந்த பாடல்ல இருக்கிற சுவை, அந்த பாடல்ல இருக்கிற அனுபவித்தல்ங்கிற வார்த்தை வைணவம் கொடுத்த கொடை. கவிதையை அனுபவிக்கிறதுங்கிற வார்த்தை திரும்ப திரும்ப பெருமாளை அனுபவித்தல். நீங்க பிரபந்தத்தை அனுபவிக்கிறதும் பெருமாளை அனுபவிக்கிறதும் ஒண்ணுதான் அப்படின்னு வைணவம் சொல்லும். அப்போ ஒரு கவிதையை அனுபவித்து நாம் அடையக்கூடிய ஒரு காலாதீதமான மகிழ்ச்சி இருக்குல்ல, அவன் எவன்னே தெரியாது. எத்தனை 1000 வருஷங்களுக்கு முன்னாடி இருந்தான், அவன் மூஞ்சி என்ன, அவன் என்ன ஆளு, என்ன படித்தான் ஒரு அளவும் தெரியாது. ஆனா யாதும் ஊரே யாவரும் கேளிர் தீதும் நன்றும் பிறர் தர வாரான்னு ஒருத்தன் சொன்னதை படிக்கும்போது இன்னைக்கு அப்படியே உள்ளுக்குள்ள என்னமா எழுதியிருக்காங்க, எப்படி எழுதியிருக்காங்க, எவ்வளவு பெரிய உண்மை அது. உட்கார்ந்து மந்திரம் போல அந்த வார்த்தையை யோசிக்க தீதும் நன்றும் பிறர் தர வாரான்னு சொல்லியிருக்கானே. கர்மாவியனே வினைங்கிறது அதுதானா? அதைத்தான் இப்படி சொல்றானா? இல்ல நமக்கே தெரியுமே, நாம நல்லது செஞ்சா நல்லது நடக்கும், தீமை செஞ்சா தீமை நடக்கும்னு நம்ம பாக்குறோமே. தீதும் நன்றும் பிறர் தர வாரான்னு சொல்லியிருக்கானே. இன்னொருத்த மேல பழி போட முடியாதபடி சொல்றானே. அவன் செல்ஃப் ரெஸ்பான்சிபிலிட்டிங்கிற வார்த்தையை சொல்றானே. எவ்வளவு யோசிச்சுக்கிட்டே போகலாம். அவ்வளவு அனுபவிக்கிறதுக்கு அவன் யாரு? நம்ம முன்னாடி உட்காந்து இதை சொன்னானா? இன்னைக்கு வெண்முரசு படிக்கும்போது நமக்கு ஜெயமோகன் ஒரு ஆள் உட்காந்துருக்காரு, நமக்கு தெரியுது, அவர் முன்னாடி இருக்காரு, பாக்குறோம், பேசுறோம். இன்னும் ஒரு 500 வருஷம் கழிச்சு அப்பவும் ஜெயமோகனோட ஒரு வாசகன் பேசிட்டு தான் இருப்பான், ஜெயமோகன் இருக்க மாட்டார், அவ்வளவுதான். அத மாதிரி ஆயிடுச்சு இல்ல. அப்ப இதுதான் அனுபவித்தல்னு சொல்றது. அப்ப பெருமாள் இன்னைக்கு நம்ம கண்ணு முன்னாடி இல்லை, இறைவன் இல்லை. ஆனால் அந்த இறைவனை உணர்ந்து அனுபவிக்கக்கூடிய இடங்களை கவிதையை உணர்ந்து அனுபவிப்பதை போல நமக்கு செய்ய முடிஞ்சது பிரபந்தம் வழியாக. அப்போ அந்த 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 படைப்பு கொடுக்கக்கூடிய அந்த அனுபவித்தல்ங்கிற வார்த்தை இருக்கே, அவ்வளவு பிரமாதமான வார்த்தை. அந்த அனுபவித்தல்ங்கிறத இன்னைக்கு வெறும் முற்றோதுதல், அந்த இதுக்கு பேர் என்ன, கல்விக்கு சொல்லுவது, பயம் விலகுவதற்கு சொல்லுவது, 30 நாள் சொன்னால் கல்யாணம் ஆயிரும், 45 நாள் சொன்னா டிவோர்ஸ் ஆயிருங்கிற ரேஞ்சுக்கு, அந்த ரேஞ்சுக்கு கொண்டு வச்சுட்டாங்க. அந்த மாதிரி வச்சுட்டாங்க. அப்போ அதனுடைய உண்மையாகவே அதை எவ்வளவு இருக்கு, நிறைய இருக்கு. அதான் பிரச்சனை. இப்போ மொத்தமாகவே தமிழ் பக்தி இலக்கியம் 51 பாடல்கள் உடையதுன்னா எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்குமா இருக்கும். ஆனா இறைவனை பற்றி சொல்வதற்கு என்னற்கு அறியவன் என்றும் அறியவன் சொல்லியாச்சு. அப்ப அவனை எங்க நீங்க 50 பாட்டுலையும் 10 பாட்டுலையும் அடக்குறது? சொல்ல சொல்ல பத்தாதுன்னு தோணும். அவ்வளவு இருக்கு.
திருமுறைகள் எடுத்தீங்கன்னா அவ்வளவு இருக்கு. கம்பராமாயணத்தை எடுத்து பாருங்க. ஒரு அவதாரம் இறைவனது, ஒரு அவதாரம் ராமன். அவனை சொல்லி முடியல கம்பனுக்கு. நீ என்னைக்கியா மத்த அவதாரத்தை சொல்லி கடைசியில விஷ்ணுவுக்கு வரப்போற? ஐயா நம்மளால முடியாது. அவன் அதனாலதான் தெளிவா முதல்லயே ஒத்துக்கிட்டான். பார்க்கடலை நாய் நக்கிற மாதிரின்ட்டான். அது மாதிரிதான் நான் சொல்ல வந்தேன்னு கம்பனே சொல்லிட்டான். கம்பனுடைய வார்த்தையே அதுதானே. பார்க்கடலை நாய் நக்கி பார்த்த மாதிரி நான் வந்து ராமகாதையை பாட வந்தேன்னு சொல்லிக்கிறான். அப்ப அதெல்லாம் சும்மா தன்னடக்கத்துக்கு பூனை பார்க்கடலை பூனை நக்கி குடிச்ச மாதிரின்றான். அப்போ அது நம்ம தன்னடக்கம்னு ஒரு பக்கம் சொல்றதா இருந்தா கூட அந்த தன்னடக்கம் உணர்ந்து சொல்லப்பட்டது. அப்ப அவ்வளவு பிரம்மாண்டம்ங்கிறத உணர்ந்து அனுபவிக்கிறதுக்கும் அதை அப்படி சொல்வதற்கு முன்னாடி அது ஒரு பொது பேச்சா இருந்தது. எல்லா ஊர்லயும் திருவிழா, கோயில், மத்தது ரேடியோல எல்லா இடத்துலயும் டிவி வந்து நாசமாச்சுன்னு வச்சுக்குவோம். ஆனா எல்லா நேரங்களையும் ரேடியோல மத்த எல்லா இடத்துலயும் பாருங்க, அன்னைக்கு ஸ்டாரா இருந்தவங்க எல்லாம் கீரன் ஒரு ஊர்ல வந்து பேசுறாருன்னா சாயங்காலத்துக்கு மேல அந்த ஊர்ல இருக்கிற எல்லா வேலைகளும் ஹால்ட் ஆயிருமா. கிருபானந்த வாரியார் வர்றாருன்னா அன்னைக்கு அந்த அந்த ஏரியாவே நம்ம கடை அடைப்பு மாதிரி ஆயிரும். சாயங்காலம் அவர் 7 மணிக்கு பேச போறாரு, 7 மணிக்கு ஊர் அடங்கிரும், எல்லாம் அவர் முன்னாடி போய் உட்காந்துருக்கும். அவர் எதை பேசினார்? பக்தி இலக்கியம் பேசினார். கீரன் என்ன பேசினார்? பக்தி இலக்கியம் பேசினார். அவ்வளவு பேருக்கும் பொதுவாக பேசப்பட்ட விஷயமாக பக்தி இலக்கியம் இருந்தது. இன்றைக்கு பொதுவாக பேசப்படுகிற விஷயம் என்னவா இருக்கு? திருவிழா ஒரு நாள்னா ஒரு பட்டிமன்றம் போடுறாங்க. அந்த பட்டிமன்றத்தை கேட்கறதுக்கே அருவருப்பா இருக்கு நமக்கு. திரும்ப திரும்ப ஒரு மட்டமா 4 ஜோக் அடிச்சுக்கிட்டு நடுவரவர்களே அப்படின்னு வாய்க்குள்ள கிரைண்டர் ஓட்டிக்கிட்டு உட்காந்துருக்கிறதெல்லாம் இன்னைக்கு வந்து அதுதான் பேசுறதுன்னு ஆகிப்போச்சு. அப்ப பொது பேச்சிலிருந்து பக்தி இலக்கியம் நகண்டு போயிருச்சு. பொது பேச்சுல பக்தி இலக்கியம் இல்லை. முன்னாடி பொது பேச்சில் அது இருந்தது, அவ்வளவு இருந்தது. எனக்கு அதுதான் ரொம்ப வருத்தமான விஷயம். அப்ப அதை கேட்கலான்னு நினைக்கிறவங்களுக்கு கேட்கறதுக்கு வாய்ப்பு இல்லாம போகுதுன்னு அவங்க நினைச்சிடக்கூடாது. ஏதோ ஒரு இடத்துல அது இருக்குன்னு அவங்களுக்கு தெரியணும், அவ்வளவுதான். அதை சொல்றதுக்கு தான் நாம என் பேச்ச கேட்கறது இல்லை. என்னை விட நல்லா பேசுறவங்க இருப்பாங்க, அதை போய் கேட்கலாம். இலங்கை ஜெயராஜ் பேசினார்னா நான் வரிசையில கடைசியில நிக்க வேண்டியவன். அவர் பேசும்போது அதை கேட்கறதுக்கு ரெடியா இருக்கணும். முனைவர் அறிவொளி பேசினார்னா நாமெல்லாம் வாயை திறக்க முடியாது, நான் வாயை திறக்க முடியாது. எத்தனை பேர் அப்படி இருக்கிறாங்க. அறிவொளி இல்லை இப்போ, ஆனா அவருடைய வீடியோக்கள்லாம் இருக்கு. அவ்வளவு பிரமாதம். அறிவொளியுடைய பேச்சு நிச்சயமா கேட்டுட்டே இருக்கலாம். உண்மையாவே நான் கிரேட் ஃபேன். அப்படி நிறைய இருக்கிறாங்க. அதனால அதை வந்து அதுல இருந்து நாம இன்னைக்கு கொஞ்சம் எளிமைப்படுத்தி கொடுக்குறோங்கிறதுனால நான் இந்த வார்த்தையை சொல்றேன். அவ்வளவு கொஞ்சம் நீளமா சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். இல்ல இல்ல ஜெஜா, நீங்க சொல்றது கரெக்ட். முடிஞ்ச அளவுக்கு இன்னும் ரீச் பண்ணணும் இந்த விஷயம் அப்படின்னு. ஏன்னா ரசனை பூர்வமாவும் பக்தி இலக்கியத்தை படிக்க முடியும்ன்றத சொல்லிட்டாலே, முதல்ல அதோட சுவைய கொண்டு போய் சேர்த்துட்டாலே அதோட உள்ளடக்கமும் போய் சேர்ந்துரும்னு நம்ம நினைக்கிறது தான் நல்ல விஷயம். ஏன்னா இது வரைக்கும் கட்டுரைகள்லாம் எழுதிக்கிட்டு இருக்காங்க இல்லையா நண்பர்கள், அது எல்லாத்தையுமே நீங்க சொன்ன மாதிரி முன்னாடி ஒரு முன்குறிப்பு மாதிரி ஒரு விஷயத்தை எழுதிட்டு இதை சேர்த்து அனுப்பிச்சாங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும். அது அவங்கவுங்க வார்த்தைகள்ல. இப்ப வெற்றி செல்வனே 2-3 கட்டுரைகள்கிட்ட எழுதிட்டாரு. முத்துகிருஷ்ணன் சார் 1 எழுதியிருக்காரு. உமா மேம் 2 என்னவோ எழுதியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். போக போக எல்லாருமே இந்த திருமங்கை ஆழ்வாரை கொஞ்சம் தொகுத்துக்கிட்டு எல்லாரும் எழுதலாம்னு இருக்கும். அப்ப எழுதும்போது அது முன்குறிப்பு மாதிரி இந்த விஷயம் வந்துகிட்டே இருந்துச்சுன்னா, இவ்வளவு நாள் தொடர்ந்து நடக்குது, இத இப்படி செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்றத சொல்லிக்கிட்டே இருந்தோம்னா, முன்னாடியே ஜமீலா பண்ணிட்டு இருக்கிறது, உமா மேம் போடுறது எல்லா விஷயமும் வியூஸ் கொஞ்சம் அதிகமா தான் போயிட்டே இருக்கு. பாக்குறாங்க ஜனங்கன்றது ரொம்ப முக்கியம். சோ இது இன்னமும் பெருசா ஆகும்னு நம்ம நம்புவோம் ஜாஜா. நன்றி. உங்க வழியா எங்களுக்கு இது வரைக்கும் கிடைச்ச வரைக்கும் எங்களுக்கு ரொம்ப புண்ணியம் பண்ணிருக்கோம்னு தோணுது இல்லையா? ஆமா, ரொம்ப நன்றி ஜாஜா. இப்போ வந்து நாங்க பழச எல்லாம் முடிச்சுட்டு இப்ப ஜமீலா வந்து ஆன் பார் வந்துட்டோம் ஜாஜா. இப்போ இன்னையினுடைய இதுதான் போடணும் யூடியூப்ல. பழசு வரைக்கும் போட்டாச்சு. 11:05 வரைக்கும் நோ பேக்லாக்ஸ் எல்லாம் பிடிச்சாச்சு. ஸோ இனிமேல் எப்படி பாஷியன் கிளாஸ் மாதிரி கிளாஸ் முடிஞ்ச உடனே வந்துரும். ஆமா, அவங்க 2 பேருடைய இடைவிடாத உழைப்பு தான் அது. நன்றி. வேற ஏதாவது கேள்விகள் இருக்கா நண்பர்களுக்கு? கேள்விகள் இல்லை சார். மிக்க நன்றி. தொடர்ந்து உங்களை ஃபாலோ பண்ண முடியாது.
இப்போ அந்த இது வந்துருக்கு இல்லையா, விசிஷ்டாத்வைத வகுப்பு நம்ம போயிட்டு இருக்கிறோம். ஸோ அதுல வந்து பாத்தீங்கன்னா மற்றையோர் கருத்துக்கள் அப்படின்னு சொல்லி மற்றவங்களுடைய கருத்துக்களை சொல்லிட்டு ராஜா அவங்க அதை நீங்களே வந்து மியூட் இன்னும் பண்ணிக்கிட்டீங்கன்னா பரமாத்மாவா கேட்கும்னு இருக்கக்கூடாது. நினைக்கிறேன். எப்படி? பேசலாமா இப்போ? இப்ப ஆரம்பத்துல இருந்து. விசிஷ்டாத்வைத வகுப்பு போயிட்டு இருக்கு ஜாஜா. அதுல பாத்தீங்கன்னா மற்றையோர் கருத்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு மற்றவங்க வந்து ஏன் இது வந்து அவங்களாம் மறுப்பு தெரிவிக்கிறாங்க. ஏன் பரமாத்மா இருக்க முடியாது, ஜீவாத்மா தான் இது, இதே ஏன் பரமாத்மான்னு சொல்றீங்க அப்படின்ட்டு. அதுக்கு ராமானுஜர் வந்து மறுப்பு தெரிவிச்சு, இல்ல இல்ல இந்தந்த காரணங்களால இதுல சொல்லப்பட்டிருக்கிறது, இந்த வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது பரமாத்மா தான் அப்படின்னு சொல்றாரு. கிட்டத்தட்ட இந்த திருச்சாடலும் அதே போலதான் இருக்குது. ஃபர்ஸ்ட் 2 வரி பாத்தீங்கன்னா ஒரு சாதாரண ஜீவாத்மாவை பேசுற மாதிரி இருக்கு. அடுத்து வந்து பரமாத்மாவை இல்ல இல்ல இந்தந்த காரணத்தினால இவன் பரமாத்மா தான், அவன் சாதாரணமா நீ அவனை பார்க்க கூடாது அப்படின்ற மாதிரியான ஒரு பொருள் வர்ற மாதிரி இருக்கு. எதுக்காக சொல்றேன்னா, ஏதோ ரசிக்கணும்னு ஆரம்பிச்சு தத்துவத்துல கொண்டு போய் விட்டுட்டீங்க. இப்போ இதோட கார்லேஷன்ஸ் எல்லாம் எங்க ரொம்ப என்ன சொல்றது, நல்ல இந்த ரசிப்புத்தன்மை வந்து விரிவடைஞ்சிட்டே போற அளவுக்கு செஞ்சிருக்கீங்க. இந்த சந்தர்ப்பத்துல மனமார்ந்த நன்றிகள் ஜாஜா. ஜாஜா இன்னொரு ஒரு ரெக்வஸ்டும் நாங்க அந்த ஸ்ரீபாஷ்ய குரூப் இதுல நாங்க நம்ம அட்மின் குரூப்ல போட்டிருக்கோம். அதை இன்னும் கொஞ்சம் புரிஞ்சுக்கிறதுக்கோ இல்ல ஏதாவது என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட ஒரு சஜஷன் கேட்டிருந்தோம். நீங்க கொஞ்சம் பிஸியா இருந்ததால அதை நீங்க கவனிச்சிங்களா என்னன்னு தெரியல. நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு எங்களுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அது இன்னும் கொஞ்சம் பண்ணணும் அப்படிங்கிறது ஒண்ணு தெரியுது. என்ன செய்யணும் அப்படின்னு நீங்க கொஞ்சம் கைட் பண்ணீங்கன்னா சௌகரியமா இருக்கும். நானுமே கொஞ்சம் யோசிச்சுட்டு இருக்கேன். சொல்லிடுறேன், சீக்கிரமா ஏதாவது ஒரு வழியை கண்டுபிடிப்போம். இல்லாட்டி ஒவ்வொருத்தர் படிச்சுட்டு அவங்க திருப்பி திருப்பி ஒவ்வொருத்தர் ஒரு கிளாஸ் ஒருத்தர்னு திருப்பி அவங்களுக்கு புரிஞ்ச பதில சொல்லிட்டு ஏதாவது கேள்வி பதில் இருந்தா அப்படியே உரையாடல் மாதிரி பண்ணிக்கலாமா என்ன அப்படின்னு தெரியல. எதுவா இருந்தாலும் நீங்க சொல்லுங்க. ஆமா, அத கொஞ்சம் யோசிச்சு ஒரு 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 ஷேப்புக்கு கொண்டு வருவோம். கொஞ்சம் ஒரு 2 நாள் டைம் கொடுங்க, நான் யோசிச்சு சொல்றேன். மியூட்ல இருக்கீங்கன்னு. நன்றி ஜாஜா. எங்களுக்கு ஒரு இது கொடுத்துட்டீங்க ஜாஜா, எனக்கு ஒரு டைரக்ஷன் கொடுத்துட்டீங்க. என்ன செய்யணும் லைஃப் டைரக்ஷனே கிடைச்சிருச்சு ஜாஜா எனக்கு. இதே போதும் எனக்கு. அதெல்லாம் ஆழ்வார்கள் கொடுத்தது. ஆகவே அவங்களுக்கு தான் அந்த கிரெடிட் போகும். சரி, நண்பர்களுக்கு வேற கேள்விகள் இல்லை இல்லையா? உண்மையாவே அடுத்த செவ்வாய்க்கிழமை உமா சொல்ற மாதிரி எங்களுக்கு நீங்க வந்து பெரிய இன்ஸ்பிரேஷன். நாங்க செய்யலாமா வேணாமான்னு யோசிச்சு ஒரு டைலமால இருக்கும்போது இப்படி செய்யலான்றது கொடுக்கறதே பெரிய விஷயம். ரொம்ப நன்றி ஜாஜா. நன்றி விஜய். முடிச்சுக்கலாம்.